பட்டிமன்றம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு கேட்டனால இன்னைக்கு ஒரு ரொம்ப சீரியஸாக பேசுறீங்க, ஒரு யூத்ஃபுல்லாக ஒரு டாபிக் வேணும்னு கேட்டாங்க. ஸோ பர்டிகுலர் டாபிக் என்னன்னா, டேரக்டாக போயிடலாம். வாழ்க்கையில் மிகவும் மிகவும் சந்தோஷமான காலகட்டம் வந்து திருமணத்திற்கு முன், திருமணத்திற்கு பின் அப்படின்னு பேசலாம்னு சொல்லி ட்ரை பண்ணோம். ஸோ டாபிக் கொடுத்தவன் போயிட்டான், வர முடியாது அப்படின்ட்டு. நல்லா இருக்கு, நல்லா பேசலாம்னு சொல்லி ஸ்டார் ஸ்பீக்கர்னு தெரிஞ்சாங்க 2 பேர். அவங்களும் அவைலபிள் இல்லைன்ட்டாங்க, இப்போ வரல. கடைசி நாங்கள் மாட்டோம், இருக்கிறத வச்சு பண்ணலாம் அப்படின்ட்டு யார் யார் வந்தாங்களோ அவங்க வச்சு பண்ணிட்டு போனோம். நல்ல ஸ்பீக்கர்ஸு பாருங்க, நீங்களே டேரக்டாக கூப்பிடலாம் அவங்க. முதல்ல மேலே வர்றது நம்ம அனீஸ் ரிஃபாய் மகன். பக்ரீத்னா நீங்களாம் எப்படி, அவங்க ஃபேமிலிலாம் எப்படி? அனீஸ் இவங்க தான் கடைசியாக கம்மிட் ஆனாங்க பேசுறதுக்கு. ஃபோன் பண்ணி கேட்டோம், இந்த மாதிரி திருமணத்துக்கு அப்புறம் பேசணும்னு சொல்லிட்டு. தொடர்ந்து முன்னாடியே நம்ம ரிஃபாய் சொல்லிட்டாரு, அங்கதான் பேசி ஆனால் வழி இல்லை அவங்களுக்கு. இந்த இருக்கிறத வச்சு பேசணும்னு சொல்லிட்டு சொன்னீங்க. ஸோ ரிஃபாய் சொல்லிட்டாரு, எங்கள் வீட்டில் 3 ஜோக்கர் இருக்கிறான், இவங்க சிரிச்சு வைக்கிறதுக்கு. எங்களுக்கு தியாகத்தை மதிச்சாரு, அவங்க திருமணத்துக்கு அப்புறம் தான் பேசணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இவங்க திருமணத்துக்கு போய் சந்தோஷம் அப்படின்னு பேசுறாங்க. இவங்களுக்கு பதில் சொல்றதுக்கு இந்த பக்கம் நம்ம ஆர்த்தி உமாசங்கர் வராங்க. ஸோ ஆர்த்தியை கேட்டோம் ஓகேவா அப்படின்ட்டு. ஸோ பேச்சை கேட்டேன், ஏமா நீங்க லவ் பண்ணி கல்யாணம் இருப்பீங்க கேட்டேன். அப்படின்னு பதவிட்டாங்க, எங்க அம்மா போட்டு என்ன கன்வின்ஸ் பண்ணலைன்னா இந்த சம்பவம் நடந்திருக்கேன் எனக்கு அப்படின்னாங்க. ஸோ அவங்க எப்படினாலும் இருக்கா திரும்ப கண்டிப்பாக பேச போறேன் அப்படின்ட்டாங்க. அட்லீஸ்ட் பேசி பழகிருப்பே இல்லை, நான் பேசின அப்பயே ஒரு பாய் சொல்லியிருப்பேன் அப்படின்ட்டாங்க. ஸோ சந்தோஷம் தான் திரும்ப சொல்லி பேசுறாங்க. ஸோ இந்த பக்கம் அடுத்து ஒருத்தர் வராது, திருமணத்துக்கு அப்புறம் தான் சொல்லிட்டு அவர் வந்து யாருக்கு தெரிஞ்சுட்டான்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு. இந்த கிரிக்கெட்ல இருக்காங்கல்ல, ஒரு ஹிஸ்டரியா ஒருத்தர் இருக்காரு, ஃபர்ஸ்ட் டைம் வரப்போ அவர் என்ன போல யாருக்கும் தெரியாது, நிகழ்வும் தெரியாது. நம்ம ரவி வாங்க, ரவி. வந்து 6 மாசம் இருக்கும் உங்களுக்கு. 6 மாசம் யூத்ஃபுல்லாக டாபிக் என்னென்னா, பார்த்தா தெரிய மாட்டேன், பேசினா யூத்ஃபுல்லாக பேசணும்னு சொன்னாப்புல. ஸோ வாலண்டியர் வந்திருக்காப்புல. நாங்கள் டாபிக் வேறு மாற்றிட்டே இருந்தோம், கல்யாணமா வேணாமா, பேச்சுலர் சிங்கிளா, அதை எப்படி போட்டாலுமே கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பேசுன்னு சொல்லிட்டாரு. அவர் எப்படி ஒய்ஃப் வந்திருக்காங்க, அவ்வளோ மரியாதை ஒய்ஃப் மேலே இன்ட்ரெஸ்டாக நல்லா பேசியிருந்தாரு. ஸோ எங்களுக்கு தெரியல எப்படி பேச போகிறேன்னு, பார்க்கலாம் நீங்கள் நம்ம எல்லாரும் அப்படி பேசுறாருன்னு. ஸோ அவருக்கு இந்த பக்கம் அகேன்ஸ்டாக பேசுறதுக்கு நம்ம சயின்டிஸ்ட் வாங்க, வினோத், ஜோதி வினோத் வாங்க. இவரை நம்பல பேசுறாங்க, இவர் லவ் ஸ்டோரிலாம் கேட்டு படத்துல வர மாதிரி இருக்கும். என்ன இருக்குன்னா அவர் சொல்றாரு, நானும் எவ்வளவு நாள் கலவரம் நடிக்கிறது அப்படின்றாரு. அடிக்காது பேசிதான் ஆகணும் அப்படின்ட்டு. சரி நான் கேட்டேன், கல்யாணம் பண்ணி குழந்தை ஆச்சு, ஏதாவது மகிழ்ச்சியான சம்பவம் நடந்துக்குள்ள ஏதாவது கல்யாணம் இருந்தது, அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு புதஞ்சு போயிருக்குன்றாரு, ஓடி எடுக்க முடியாது. ஸோ அடுத்து கடைசியா இந்த பக்கம் குடிக்கிறதுக்கு இந்த அன்னைக்கு அவர் லிஸ்ட்லேயே கிடையாது, அவரே வாலண்டியர் அவர் பேசுறது வந்தாரு. அவர் செல்வம் வாங்க. அப்ப எக்ஸ்பிளைன் பண்ணாரு, அதாவது நிறைய எழுதுவேன் பக்கம் வச்சுருவாங்க.
இல்லை இவர் தான் 3 வாரமா எங்க தமிழ் வருஷ பிறப்புலேருந்து தமிழ் வருஷ பிறப்பு இங்கே வந்தப்பெல்லாம் கூப்பிட்டுருந்தாரு. சரி நீங்கள் வந்து பட்டிமன்றத்தில் பேசுறீங்க சரிதா? பாடி நீங்கள் பேசுறீங்க, உங்களுக்கு நல்ல டேலண்ட் பாடி மக்கள் பாடி தான் கேட்குறாங்க, நீங்கள் தான் பேசுறீங்க அப்படின்னு இல்லை. அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாம் பண்ணி நீங்கள் கூப்பிட்டு இருக்குது. இப்போ வந்து நானா வாழையத்தான் நன்றி. சொல்ற நம்பிட்டீங்களா? யார் பேசிக்கிறோம்? அண்ணன் பேசுறாரு. இது என்ன காமெடினா, அவர் என்ன சொல்றாரு லாஸ்ட் மினிட்ல திடீர்னு இதெல்லாம் வர முடியாது அப்படின்னு. அந்த கல்யாணத்தெல்லாம் பண்ணுவாங்க படத்துல வந்துருப்பீங்கல்ல, ஒரு பொண்ணு லெட்டர் சொல்லி போகல, அதுக்கு எனக்கு இன்னொரு நிகழ்ச்சி இருக்குது வர முடியாது அவசரத்துல போறேன்ட்டாரு. எல்லாம் ரெடியா இருக்காங்க, என்ன பண்றதுன்னு தெரியல. சரி நானே பண்ணிடலாம் முடிவு பண்ணி சுத்த வாங்கியாச்சு. வாங்கி பார்த்தா ஒரே பாட்டா இருக்கு, பாட்டு நல்லா இருக்கு. நீங்க என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னு அதே மாதிரி போன நிகழ்ச்சியில பாடுறது வாய்ப்பு கிடைக்கல, இன்னைக்கு ஒரு பாடல் முடிவு பண்ணிட்டார் அவரு. அதனால பாப்போம் எப்படி பேசுறாரு இன்னைக்கு. இவருக்கு பதில் சொல்றதுக்கு இந்த பக்கம் வரணும். நம்ம கடைசியா காப்பியா வாழ்க்கை இவர் வச்சு ஒரே ரெக்வஸ்ட் தான், என்ன வேணாலும் பேசுங்க, எங்க வேணா பேசுங்க, ஆனா செல்வத்துக்கு அப்புறம் எனக்கு பேச விடுங்க, அப்புறம் தான் பாயிண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னாரு. அதான் அவருக்கு அப்புறம் இவர் செட்ட பேர் தெரியலாம் தெரியும். ஒரு பேச்சுலர் பார்ட்டி வந்தா மாப்பிள்ளை கூப்பிடுவாங்க, கூட கூப்பிடுவாங்க. அதனால யோசிச்சு போயிட்டே இருப்பாங்க அடிக்கடி, இவெல்லாம் எதுக்கு கல்யாணம் பண்ணா, எதுக்கு விளக்கம் தரேன் தெரியல, எவன் பாட்டினாலும் ஓடிடுறான். ஸோ இன்னைக்கு இவங்க வச்சு நடத்த போறாங்க. இதை வச்சு பஞ்சாயத்து பண்ண போறது யாருன்னா, அவர் எல்லா இடத்துலயும் பஞ்சாயத்து பார்த்துருப்பீங்க. வாங்க ஐயோ வாங்க. சிங்கத்தை நேரத்தில் பார்த்துருப்பீங்க, பஞ்சாயத்து போய் பார்த்துருப்பாங்க, ஆனால் ஸ்டேஜில் பார்த்துருக்க மாட்டாங்க. அம்மா பார்த்துக்க மாட்டாங்க, இந்த பூட்டு நான் பார்க்குறேன், இன்னும் சிங்கலாக பார்க்கல. ஸோ இதான் டீமை, நீங்கள் என்ன பண்ண போகிறாங்கன்றது பார்த்துக்கலாம். ஸோ அனைவருக்கும் வணக்கம், இனிய பக்ரீத் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நாங்கள் மேடையில் என்ன பேசணும், எப்படி என்ன நான் வார்ம் அப் பண்ணிக்கணும்னு நினைச்சோம், அதாவது அவர் முடிச்சுட்டு போயிட்டாரு. இன்னும் நான் அதை வார்ம் அப் பண்ணுறதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்கணும் போல. இன்றைக்கு வந்து நம்ம ஒரு நல்ல விதமான ஒரு பற்றிமன்றத்தை ஆரோக்கியமான ஒரு பேச்சோட ஆரம்பிக்கலான்னு இருக்கிறோம். தலைப்பு என்னன்னு சொன்னால், வாழ்க்கையில் மிகவும் மகிழ்ச்சியான காலகட்டம், திருமணத்துக்கு முன் திருமணத்துக்கு பின் அப்படின்ற தலைப்புல பேச இருக்கிறோம். அதை பேசுறதுனால எந்த பக்கமும் அடித்தாண்டு வந்திருக்கிறாங்க பேச்சாளர்கள், நல்ல சிறப்பாக பேசுவாங்க, சிந்தனையாளர்கள், நகைச்சுவை பேச்சாளர்கள். அது மட்டும் இல்லை, பாட்டு பாடுவாங்க இடையில. ஆனால் இதெல்லாம் நல்லா இருக்கும்னு நினைச்சு நீங்க யாரும் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிக்காதீங்க. ஒருவேளை நல்லா இல்லைனாலும் பொறுத்துக்குங்க, நாங்கள் ஃபர்ஸ்ட் டைமா மேலே ஏறி பண்றோம். சரி, அதாவது ஊர் பக்கம் கிராமத்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி பசங்க எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு லந்து பண்ணிட்டு தெரிவாங்க. ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னே அந்த பருவ நிலை அவங்களுக்கு என்னன்னா, கல்யாணத்துக்கு முன் அப்படின்ற போது ரொம்ப ஃப்ரீடமாக சுற்றுவாங்க. அப்பா சொல்றது அம்மா சொல்றது எதையுமே கேட்க மாட்டாங்க. அம்மா அம்மா நானே பதத்தில் இருக்கேன், எனக்கு மைக் வர மாதிரி மேற்கொண்டு பதப்படுவீங்க. எப்படி அம்மா அப்பா பேச்செல்லாம் கேட்க மாட்டாங்க. ஊருக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக சுற்றுவாங்க. அவனுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி கல்யாணத்தை பண்ணணும் அப்படின்ற ஒரு நேரம் வரும். அப்படி கல்யாணத்தை பண்ணணும்னு சொன்ன உடனே அதே எப்படி சுற்றிட்டு இருந்தாலும் அவனோட கேரக்டர் டோட்டலாகவே மாறிடும். எப்படின்னா ரொம்ப பொலைட் ஆகிடுவான், ரொம்ப சாஃப்டாக, யாரை பார்த்தாலும் மதிக்கணும் அப்படின்ற மாதிரி ஸ்டேஜில் அந்த பையன் மாறிடுவான். ஸோ மாறினதுக்கு அப்புறம் அவனை கொண்டு போய்
பொண்ணை பார்த்து எல்லாம் கல்யாணம் முடிச்சிருவாங்க. கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் ஒரு வருஷ காலம் வந்து ஹனிமூன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் போக முடியா. அப்பவும் நல்ல சுவாரஸ்யமாக இருக்கும். அதுக்கப்புறம் என்னென்னலாம் பிரச்சனைகள் வருது இல்லை பிரச்சனைகள் வரலையா அப்படின்றதுக்கப்புறம் தான் ஒரு சில சிந்தனைகள் வந்து நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி சந்தோஷமா இருந்தோமா மகிழ்ச்சியா இருந்தோமா, கல்யாணத்துக்கு பின்னாடி மகிழ்ச்சியா இருப்போமா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ள உள்ளதுதான். அதுக்கான பதில் நோக்கி யாராலையும் சரியா சொல்ல முடியல. ஸோ அந்த மாதிரியான ஒரு டாபிக் எடுத்து தான் ஒரு தலைப்படுத்தி தான் இன்னைக்கு பேச போகிறோம். அதில் யார் என்ன பேசுகிறாங்க பார்த்து அதுக்கான சரியான தீர்ப்பு நம்ம பேசுவோம் சொல்லுவோம். என்னோட சேர்ந்து நீங்களும் கேட்டு உங்கள் சார்பாக நான் தீர்ப்பு சொல்கிறேன். அதுக்காக முதல் பேச்சாளராக திருமணத்திற்கு பின்னே வாழ்வில் மகிழ்ச்சியான காலகட்டம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் பேச்சாளரா நம்ம அனீஸ் தங்கை அவர்களை வரவேற்கிறோம். வாங்க. ஹலோ, கேக்குதா? ஜி ரொம்ப ஹைட்டா இருக்கமா இருக்கேன். என் ஹைட்டுக்கே இருக்கு. ஆர்த்திகா அவங்க ஹைட் ஜி நம்ம சைஸ்க்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணதானே கரெக்டா இருக்கும். பட்டிமன்றத்தில் பேசிதான் நகைச்சுவை கொண்டு வருவாங்க. நீங்க செயலே பண்றீங்களப்பா. அப்புறம் பேச தெரியாது ஜி, நல்லா தெரியணும்ல. ஓகே, இந்த பட்டிமன்றத்தில் நடுவராக இருக்கும் தலைவர் அவர்களுக்கும் அவையோருக்கும் சான்றோருக்கும் என் போன்றோருக்கும் என்ன டாபிக்னே தெரியாம எதிரணியில வந்து உட்கார்ந்திருக்கும் எதிரணி அவர்களுக்கும் என்னுடைய பணிவான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பக்ரீத் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு என் உரையை ஆரம்பிக்கிறேன். நன்றி. இந்த தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, திருமணத்துக்கு முன் நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சா இல்ல திருமணத்துக்கு பின் சந்தோஷமாக இருக்கா? இதுக்கு பதில் வேற எங்கேயுமே தேட தேவையில்லை. நம்ம தலைவரை பார்த்தாலே போதும். நீங்க எப்படி இருக்கீங்க தலைவரே? மோசமா இருக்கு இல்ல தலைவரே, அவ்வளவு மகிழ்ச்சியா நீங்க இருக்கிறீங்க, அதை சொல்றேன். திருமணம் தலையை பத்துமா இப்படி சொல்றீங்க? நான் கல்யாணத்துக்கு முன்னாடி என் போட்டோ இப்பயும் பாருங்க எப்படி இருக்கு. அதை பத்தி என்னோட கஷ்டம் எதுன்னு உங்களுக்கு அது சில ஹெல்த் இஷ்யூஸால வந்து சொல்றேன். இது எப்படி நான் சொல்றேன்னா, இது வந்து கதை இல்லை, நிஜம். அதாவது படத்தெல்லாம் சொல்ற மாதிரி சரியா? இது ரியல் ஸ்டோரி. அவங்க வீட்டுக்கு போனீங்கன்னா, இப்போ நீங்க வேலை முடிச்சு களைப்பா வீட்டுக்கு போகும்போது 1க்கு 3 பெண்கள், சாரி தப்பா சொல்லிட்டேன், 1க்கு 4 பெண்கள் அவங்க வீட்டுல இருக்காங்க. இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்கறதுக்கு ஒருத்தங்க, காஃபி டீ போட்டு கொடுக்க ஒருத்தங்க, உடம்பு வலிக்குதா கை கால் அமைக்க விடுறதுக்கு ஒருத்தங்க, வாய்க்கு ருசியை சமைச்சு போட ஒருத்தங்க. இவ்வளவு ஏன் ஹெல்த் கேர். இப்போ நீங்க சுகர் இருக்கா, நீங்க சுகர் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கும் அவங்க ஆள் இருக்கு. இப்படி உங்களை இந்த கோலம் அவங்க போக்கில படத்துல பார்த்துருப்பீங்க. அந்த செகண்ட் ஹீரோ சொல்லுவாரு, அப்படி நான் சோஃபி தாங்கு 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 தாங்கும் என் கையில வச்சு சொல்லுவாரு. அந்த மாதிரி என் வீட்டுக்கெல்லாம் அப்படி தாங்க முடியாதுமா யாராலையோ. அந்த மாதிரி தாங்கிறது கிடையாது தலைவரே. இது வந்து ரியல் உண்மை. உங்களை எப்படி தாங்குறாங்க, அதனாலதான் நீங்க இவ்வளவு வாழ்க்கையில மகிழ்ச்சியா இருக்கிறீங்க. இது ஒண்ணு, இந்த ஒரு உதாரணம் போதாதா? நீங்க எங்களுக்கு சாதகமா தான் தீர்ப்பு சொல்ல போறீங்க. ஓகே, அடுத்ததாக இந்த இடத்துல வந்து சாரி கொஞ்சம் ஓகே, திருமணத்துக்கு பிறகுதான் மகிழ்ச்சி அப்படின்னு நான் பேச வந்திருக்கேன். இப்போ ஒரு பெண்ணுக்கும் சரி ஒரு ஆணுக்கும் சரி திருமணத்துக்கு
வந்ததுக்கு அப்புறம் எப்படி மகிழ்ச்சி வரும், எந்தெந்த விஷயங்களால வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நானே இருக்கட்டுமே ஒரு பெண், இப்போ நான் கிச்சன்ல இருக்கிறேன்னு வைங்க, என் கணவர் என்ன பண்ணுவாருன்னா பாஜு, அவர் என்ன பாஜுன்னு கூப்பிடுவாரு, பேபி அந்த மாதிரிலாம் நிறைய பேர் பெண் நேம் வச்சிருக்காங்கல்ல அந்த மாதிரி. என் பின்னாடி மாலா மாலா மாலான்னு சுத்த மாட்டாங்க. அது மேலாது வந்து என்னம்மா சமையல நீ தனியாக ரொம்ப கஷ்டப்படுறீங்க, உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா, நான் உனக்கு ஹெல்ப் செஞ்சு தரேன், நான் இது வெட்டி தரவா அதை வெட்டி தரவா அப்படின்னு சொல்லி எனக்கு ஹெல்ப் பண்ண வருவார். அப்புறம் நான் வேலையில இருந்து கலப்பா வீட்டுக்கு வரும்போது நினைப்பேன், ஒரு காஃபி டீ குடிச்சா நல்லா இருக்குமே, சும்மா இஞ்சி ஏலக்காய் போட்டு சும்மா சுள்ளு அப்படின்னு நினைச்சிட்டே வருவேன். அப்புறம் அடுத்த நிமிஷத்துல ஒரு ஃபோன் வரும், கிச்சன்ல வந்து நான் ஒரு டீ போட்டு வச்சிருக்கேன், நீ ரொம்ப டயர்டா ஒரு பை எடுத்து குடிப்பா அப்படின்னு சொல்றாரு. ஸோ இப்படி ஒரு கணவர் கிடைக்கும் போது லைஃப் எப்படிங்க சந்தோஷம் இல்லாமல் போகும் சொல்லுங்க. நம்மளுடைய கஷ்டங்களை நம்மளுடைய வாழ்க்கையுடைய அந்த வேலைகளை எல்லாம் பகிர்ந்து கொண்டு செய்யும் போது வாழ்க்கை வந்து ரொம்ப இன்பமாகவும் சுவையாகவும் மாறுது. ஸோ பிள்ளைங்களும் அப்படிதான், அவங்களும் அவங்க வேலை பிரித்து செஞ்சுக்கிறாங்க. ஸோ அதனால வாழ்க்கை வந்து திருமணத்துக்கு அப்புறம் இன்பமாக தான் இருக்குது அப்படின்னு நான் சொல்றேன். அந்த காலத்துல கூட சொல்லியிருக்காங்க, இதுக்குன்னு ஒரு பாட்டி படிச்சிருக்காங்க, தனிமையிலே இனிமை காண முடியுமா, அந்த மாதிரி. அதாவது தனிமையில வந்து இனிமை காண முடியாது, ஒரு துணை இருந்தா மட்டும்தான் இனிமையா இருக்கும். இப்போ இவ்வளவு ஏங்க நம்ம ஆர்த்தி வீட்டுல எடுத்துக்கோங்க, அவங்க வீட்டுல பாதி டிஷ்ஷஸ் அவங்க ஹஸ்பண்ட் தான் வாய்க்கு சமைச்சு கொடுக்குறாரு. அவங்க வீட்டுல போய் பார்த்த மாதிரி சொல்றீங்களா? பார்த்ததாங்க சொல்றது தலைவர். அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம், வகையா சாப்பாடுலாம் வச்சிருந்தாங்க. இருந்தாலும் ஒரு மிளகு ரசம் சாப்பிடணும் போல தோணுச்சு. அவங்க கேட்டோம், மிளகு ரசம் இருந்தா நல்லா இருக்கும். உடனே மனுஷன் எந்திரிச்சு போய் சும்மா மிளகு ரசத்தை ஆத்தி உனக்கு கை கால்லாம் வலிக்கும், நீ ரெஸ்ட் எடுமா நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி மிளகு ரசம் வச்சு கொண்டு கொடுத்தேன். ஸோ இப்படி ஒரு கணவர் அவருக்கு கிடைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, ஒரு ஃபங்க்ஷன் கிளம்புறாங்கன்னு வைங்களேன், அவங்க சாரியை வந்து ஃபிளிட் வச்சு அயன் பண்ணுவாங்க தெரியுங்களா? நம்மளாம் புடவை கடையில கொடுத்து அயன் பண்ணுவோம். உண்மை, வீட்லயே அழகா அயன் பண்ணி அவருக்கு கொடுக்குறாங்க. ஸோ இப்படி வாழ்க்கையை ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம எதிரணியில போய் உட்கார்ந்துருக்கீங்களே, எனக்கு ஒண்ணுமே புரியல. இன்னும் சங்கர் கரெக்ட் தானே எல்லாம்? அது மட்டும் இல்ல, நம்ம வினோஜி வீட்லயும் இதான் நடக்குது. அவங்க வைஃப் எப்படின்னா, அவங்க வந்து நார்மல் டிஷ்ஷஸ் எல்லாம் செய்வாங்க, ஆனா புருஷனுக்கு வாய்ஸ் டிஷ் டிஃப்ரெண்டா செய்யணும்னு ஆசைப்படுறாங்க. இப்போ இந்த ரசமலாய், குலாப் ஜாமுன் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் யூடியூபர் அவர்கிட்ட ஒரு ஆள் இருக்காங்க, அவர் என்ன சொல்றாரோ இத்தனை கிராம் போடணும்னு சொன்னா அவ்வளவுதான் போடுவாங்க. அப்படி போட்டு சும்மா டேஸ்டா பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்க சாப்பிட்டுட்டு வந்துட்டு இது உங்களுக்கே நியாயமா? எதிரணியில போய் உட்கார்ந்துருக்கீங்க எங்களுக்கு எதிரா? சரி, இப்போ திருமணத்துல அப்புறம் ஒரு சின்ன சின்ன சண்டைகள்லாம் வரதான் செய்யும். சண்டை வரணும், மோதல் இருந்தாதான் காதல் மலரும். அதனால சண்டைகள் வந்ததுக்கு அப்புறம் அது முடியும் போது ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் கிட்ட போய் சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹக் பண்ணும் போது இருக்கிற சந்தோஷம் வேற எங்கேயாவது வரும்? அதுக்கு ஈடு இணை ஏதாவது இருக்கா சொல்லுங்க? ஹஸ்பண்ட் மட்டும் தான் சாரி சொல்லணும். இல்ல, அடுத்து வர ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட் கிட்ட போய் சாரி கண்ணா தெரியாம பேசிட்டேன், மன்னிச்சுக்கோ, என்ன இப்போ நான் தானே பேசுறேன் அப்படின்னு சொல்லும் போது அவரு பழைமலையில இருக்கிற அந்த குல்ஃபி, அந்த மலை இருக்குல்ல, அந்த ஐஸ் மலை, அந்த ஐஸாக போய் கரைஞ்சிட்டு வர மலை. இது மேல இருக்கு சந்தோஷம் வேற என்ன இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, அடுத்ததா ரீல்ஸ், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிளா ரீல்ஸ் போடுறதுக்குலாம் இப்போ மவுஸே இல்லை. அதுக்கெல்லாம் மவுஸே கிடையாது, லைக்லாம் ரொம்ப கம்மியாக வருது. ஆனால் கப்புள்ஸாக போடுறாங்க பார்த்தீங்களா, அந்த ரீல்ஸ் வந்து மவுஸ் ஜாஸ்தியாக இருக்கு. சும்மா லைக் ஷேர்லாம் பிரிச்சுக்கிட்டு போகுது, அந்த மாதிரி இருக்கு. அவ்வளோ ஏங்க, போன தடவை ஒரு ரிசப்ஷன் நடந்தது, நம்ம வினோத் பாபுவும் அவங்க ஜோதி அவங்க ஒய்ஃப் மனைவியாகவும், அது என்ன பாட்டு, கனிமா சாங்க்கு பயங்கரமா ஒரு ஆட்டம் போட்டாங்க பாருங்க, கிளாப்ஸ் சும்மா எகிரிச்சுல. அந்த மாதிரி ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க லைஃப்.
அதனால அவங்க எதிரில் இருக்கிறதுக்கு ஏன்னு எனக்கு புரியல. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஃபேமிலி ரெஸ்ட்ரிக்ஷன், கண்டிப்பு, கட்டுப்பாடு. நம்ம திருமணத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கும். இப்போ சொல்லுவாங்க அங்கே போகாத, இங்கே போகாத, டைமுக்கு வரணும், அங்கே செய்யாத, இங்கே பேசாத, ட்ரெஸ் இப்படி போடணும், இப்படி நிறைய பழைய ஆயிரத்துக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. இதுக்கு உதாரணமாக நான் கூகுள்லையோ இல்லை இன்டர்நெட்லையோ போய் சர்ச் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. என் லைஃப் கதையை சொல்கிறேன், அதையே நீங்கள் பாருங்க. எனக்கு 3 அண்ணனுங்க, சரிங்களா? இப்போ இந்த சின்ன தம்பி படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ குஷ்பு வெளியில போகும்போது அவங்க அண்ணன்கெல்லாம் ஊர்ல உள்ள பயன்லாம் யாரும் என் தங்கச்சியை பார்க்க கூடாதுரா, பார்த்தா ஒரு பக்கம் மொட்டையும் ஒரு சைடு மீசையும் எடுத்துருவோம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் என் கதையும். ஸ்கூல்ல இருந்து வீடு, வீட்ல இருந்து ஸ்கூலு. எங்க அண்ணன் நான் பிக்கப் அண்ட் ட்ராப், புல்லட்ல சும்மா டுக்குன்னு எடுத்துட்டு போவாரு, அங்கிருந்து கூப்பிட்டு வருவாரு. வேற எதுவும் கிடையாது. ஆமா, இந்த டைம் போனா கரெக்டா நிற்பேன். ஸோ நம்ம தனியா ஏதாவது செய்யணும்னு நினைச்சாலும் ஒண்ணுமே முடியாது. அதே மாதிரி தான் ட்ரெஸ் போடுறது எல்லாமே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. அது பொம்பளை பிள்ளையா போயிட்டோம்ல, ஸோ வேற வீட்டுக்கு போற போட்டு அதனால டிசிப்ளின் இப்படி இருக்கணும், ஒழுக்கம் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கட்டுப்பாடுகள். ஆனா இப்போ அப்படி இல்லை. ஆல் டே ஜாலிடே, கவலைக்கெல்லாம் ஹாலிடே அப்படின்ற மாதிரி லைஃப் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி போயிட்டுருவோம். நம்ம பாஜோ சொல்லவே வேணாம். யாராவது ஒரு பொண்ணு ட்ரெஸ் நல்லா போடுதா, பாஜோ இந்த ட்ரெஸ் பாரு சூப்பரா இருக்கீங்க, இந்த மாதிரிலாம் நீ எடுக்க மாட்டேன்ற இப்படின்னு நம்ம ஷாப்பிங் பண்றதுக்கு மோட்டிவேஷன் கொடுக்குறது. அதனால நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ போய் நம்ம தூக்கிட்டு வந்துட்டே இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நீங்க தான் குடும்பமா அவரை எப்பவும் மோட்டிவேஷன் பண்றதா கேள்விப்பட்டிருக்கேன். அதுவும் ஏன்னா அவர் வயசுக்குமே இந்த ரீல்ஸ் நிறைய போட்டு இருக்காருல்ல, அந்த மாதிரி இருக்கு. ஓகே, 2 பேரும் மாத்தி மாத்தி மோட்டிவேஷன் பண்ணிக்க வேண்டியதான். அப்புறம் இன்னொரு இன்சிடென்ட் நடந்துச்சு. எங்க ஸ்கூல்ல டூர் கூட்டு போனாங்க. அது 3 days ட்ரிப், கொடைக்கானலுக்கு கூட்டு போறாங்க. அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, நைட்டி ஸ்கூல்ல படுத்துடும், ஏன்னா பஸ் காத்தாலேயே கிளம்பி போயிடும், அதனால காலெல்லாம் வர முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எங்க வீட்டுல 3 நாள் ட்ரிப்பா, பொம்பளை பிள்ளை எப்படி தனியா 3 நாள் ட்ரிப்புக்கு அனுப்புறது அப்படின்னு சொல்லி வேணான்ட்டாங்க. நானும் அழுது போறேன்னுமா, இது லாஸ்ட் வருஷம், இது கட்டாயம் போய் ஆகும் அப்படி இப்படின்னு சொல்லி எங்க அண்ணன் கிட்ட எல்லாம் பேசி ஓரளவுக்கு பெர்மிஷன் வாங்கிட்டேன். ஆனா ஒரு இதுக்கு மட்டும் பெர்மிஷன் தரல, நைட்ல போய் அந்த ஸ்கூல்ல படுக்க கூடாது. ஸோ நான் காலையில எத்தனை மணிக்கு, 3 மணிக்கு தான் பஸ் கிளம்புது, நான் அப்போ போய் உங்களை ட்ராப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. காலம் கெட்டு கிடக்கலமா, புரியுது. அதுதான் நானும் ஒத்துழைச்சிக்கிட்டு சரி ஓகேன்னு அப்படின்னு சொல்லிட்டேன். இதுல என்னன்னா, எனக்கு சேர்ந்த 2 தோழிகள் எதிர் வீட்டுல தான் 2 பேரும், அவங்க அம்மாவும் சரி அனிசே நைட்ல போய் படுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா, உனக்கு என்ன சொல்லி 3 பேரும் சேர்ந்து காலையில போங்க அப்படின்னு அவங்கள வேற ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சரி நானும் பேக் எல்லாம் எடுத்துட்டு லஞ்ச் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு காலைல போய் பார்த்தா ஸ்கூல்ல ஒரு பையன் இல்லை, பஸ்ஸே இல்லைங்க, கிளம்பி போயிடுச்சு. என்ன ஒரு காலவர் லேட்டா போயிட்டோம், அதனால கிளம்பி போயிடுச்சு. ஸோ அந்த டூரையே நான் மிஸ் பண்ணிட்டேன். அப்புறம் அழுக இது அதெல்லாம் வேற கதை. ஸோ இந்த மாதிரிலாம் பயங்கர ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் முன்னாடி, இப்போ அதெல்லாம் இல்லை. ஸோ அதனால திருமணத்துக்கு அப்புறம் தான் லைஃப் ரொம்ப ஜாலியாக போயிட்டு இருக்கு. இப்படி சொல்லி நான் முடிக்கிற விரும்புகிறேன். வெளியில எவ்வளவு ஸ்ட்ரெஸ், ஏதாவது கஷ்டங்கள் பிரச்சனைகள் எது இருந்தாலும் வீட்டுக்கு வரும்போது நம்ம மனைவி பிள்ளைகள் கணவர் இவங்களெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த பிரச்சனையெல்லாம் பஞ்சா பறந்து போயிடும். அதனால திருமணத்துக்கு அப்புறம் தான் வாழ்க்கை நிறைவு பெறுது. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்க வேண்டும் என்ற அந்த பண்பை அது நம்மளுக்கு எடுத்து காட்டுது. ஸோ அதனால ஒரு மனுஷனை சமுதாயத்துல எடுத்து கொடுக்கறதோ எடுத்து காட்டுறதோ திருமணத்துக்கு அப்புறம் அந்த மகிழ்ச்சி என்று சொல்றேன். இது இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன். அன்பு தரக்கூடியவன், அழகு பாராட்டக்கூடியவன், சின்ன சின்ன சண்டை வந்தாலும் முதல்ல தயங்காம சாரி சொல்லக்கூடியவன், அவன் தான் என் லைஃப் டைம் லாஃபர் என்று கூறி, முந்தானை லவ், புடவையில ட்ரஸ்ட், 2ம் சேர்ந்தாதான் கல்யாணம் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி என்னுடைய பேச்சுக்கு வாய்ப்பு நன்றி கூறி எடுத்துக்கிறேன். என்ன அழகா கல்யாணத்துக்கு அப்புறம் தான், திருமணத்துக்கு அப்புறம் தான் மிக்க மகிழ்ச்சியான வாழ்க்கைன்றத ஆணித்தரமா அவங்களோட நகைச்சுவை, அவங்களோட வாழ்க்கை முறையை இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கிறாங்க. அதை எதிர்த்து நம்ம ஆர்த்தி என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம்.
everyone. மக்களே, நான் பேச போற டாபிக் இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்க லைஃபே ரொம்ப சந்தோஷமா ரொம்ப அருமையானது, ரொம்ப மகிழ்ச்சியானது அப்படின்னு அதிர்ச்சி ஆனந்தமா பேச வந்திருக்கேன். அண்ணா, நீங்க டான்ஸ் லிட்டில் பிரின்சஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. எங்கேயாவது எப்பயாவது ஹஸ்பண்ட்ஸ் கியூட் லிட்டில் வைஃப், ஹஸ்பண்ட்ஸ் கியூட்டி பை அப்படி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கண்டிப்பா கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அதுக்கு நான் எக்ஸாம்பிளோட உங்க எல்லாருக்கும் சொல்ல போறேன். காலேஜ் படிக்கிற டைம்ல அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி சின்ன வயசுல எங்க அப்பா நான் என்ன பேசினாலோ, நான் என்ன பாடினாலோ, நான் சிரிச்சாலே அப்படி ரசிப்பாரு, அப்படி அப்ரிஷியேட் பண்ணுவாரு. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் ஏன் வீட்டுக்காரிக்கிட்ட உங்ககிட்ட பேசணும்னு சொன்னா எனக்கு இப்போ ஆபீஸ் வேலை இருக்கு, இப்ப என்ன பேச முடியாது, பேச முடியாது. சரி படம் பார்க்கும் போது சரி படம் முடிச்சுட்டு பேசலாம் அப்படின்னு சொன்னா, இப்ப படம் பார்த்துட்டு இருக்கோமே, இப்ப எதுக்கு நீ இதை பத்தி பேசுற அப்படின்னுவாரு. சரி ஓகே, மனுஷன் ஃப்ரீயா தானே இருக்காரு, ஃப்ரீயா இருக்க டைம்ல நம்ம பேசுவோமே அப்படின்னா, நான் ஃப்ரீயா தான் இல்லை, யார் உங்களுக்கு சொன்னது, நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு. எப்பதான் பேசுறது எனக்கு ரொம்ப புரியுது. சரி, இவருதான் கேட்கல. எங்க மாமியாருக்கு நீயாவது போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம்னு சொன்னா, அத்தை உங்க பையன் என்ன நான் பேசுறதை கேட்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ண போனா, அவன் அப்படிதாம்மா நீதான் திருத்தணும் அவனை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. இவங்க எல்லாம் திருத்தத்துக்கு நம்ம பிறந்திருக்கோம். ரெண்டாவது விஷயம், ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா திருத்திடுவாங்க சொல்றாங்க. அதுதான் உங்களை நம்பி கொடுக்குறாங்க. கல்யாணம் பண்ணியே நான் வாழ்க்கை கல்யாணம் பண்ணிருக்கோம். தப்பா சொல்லி கொடுத்து வளர்ந்துருக்காங்க. ரெண்டாவது விஷயம், காலேஜ் படிச்சுட்டு இருக்க டைம்ல எங்க அப்பா வந்து பாக்கெட் மணி அள்ளி 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 கொடுத்துட்டு இருந்தாரு. அதை நான் எப்படி செலவு பண்றதுன்னு தெரியாம ரொம்ப சில்லியா செலவு பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் நான் பாக்கெட்ல இருந்து ஏன் காசை ஒரு ஹீரோ செலவு பண்றதுக்கு கூட அப்படி யோசிக்க வேண்டியதா இருக்கு. அப்ப காலேஜ் படிச்சுட்டு இருந்த டைம்ல எங்க அம்மா சொல்லுவாங்க, செடிகள்லாம் வாடிட்டு இருக்கா, டீ கொஞ்சம் அதுல தண்ணி ஊத்திட்டு போ அப்படின்வாங்க. உங்களுக்கு வேற வேலையே இல்லை அப்படின்னு சொல்லி நான் பாடி காலேஜ் கிளம்பி போயிடுவேன். இப்போ எங்க வீட்டுல கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் புதினா செடி வளர்த்துட்டு இருக்கேன், கொரியாண்டர் செடி வளர்த்துட்டு இருக்கேன். ஏன் அந்த ஒரு இதுக்கு நம்ம செலவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவ்வளோ செடிங்க வீட்டுல வளர்த்துட்டு இருக்கேன். அப்பா காசு எப்படி போனாலும் செலவு பண்ணீங்க, இது ஹஸ்பண்ட் காசு எழுத மாட்டீங்கல்ல. சோ கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு, ரொம்ப கட்டுப்பாடா இருக்கு, கடமைகள் ஜாஸ்தியா இருக்கு. ஆமாவா இல்லையா? சொல்லுவாங்க. நான் ஒரு மெனு சொல்லுவேன், எங்க அம்மா அந்த மெனுல சமைக்க மாட்டாங்க. நான் கேட்பேன், எதுக்குமா இப்ப இப்படி சமைச்சீங்க அப்படின்னு. இல்ல காரம் இல்ல, உப்பு இல்ல, எங்கேயாவது டேஸ்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருந்த வாய் இப்போ யாராவது நமக்கு சமைச்சு ஒரு வேளை சாப்பாடு போட மாட்டாங்களா, யாரு வீட்டுக்காவது நம்ம கூப்பிட்டு ஒரு வேளை சாப்பாடு போட மாட்டாங்க. நம்மளா கட்டுறது நல்ல சாப்பாடு சாப்பிட நினைப்பு இல்ல. ஆபீஸ் முடிச்சுட்டு வந்தா யாராவது ஒரு கப் காஃபி நமக்கு கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஏக்கமா இருக்கு. மக்களே, என் கஷ்டத்தை யாராவது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கால்லாம் பண்ணி கொடுக்க தேவையில்லை, வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் பண்ணுங்க, நானே புரிஞ்சுட்டு உங்க வீட்டுக்கு வந்துருக்கேன். நெக்ஸ்ட், கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் பயங்கரமா தூங்குவேன். எங்க வீட்டுல எல்லாரும் சொல்லுவாங்க, ஏன் இப்படி கும்பக்கரண்டி மாதிரி தூங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. இப்போ தூக்கன்றதே உமாண்ணா அவங்களுக்கு புரியலண்ணா, நீங்க தண்ணி கொடுக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க. இப்போ ஒரு பவர் நாப் அம்மா எடுத்துட்டு வரேன்னு சொல்லி பசங்க கிட்ட சொல்லிட்டு போய் படுப்பேன். பவர் நாப் அப்படின்னா அந்த பசங்களுக்கு அர்த்தம் என்னன்னே தெரியாது. கரெக்டா நான் தூங்கிட்டு இருக்கும் போது
அக்கா. எதுக்கு ஒரு தூக்கம்ன்றதே சரியே இல்லாம போச்சு. அதெல்லாம் பரவாயில்ல. சில வீட்டுல அப்பா இருந்துச்சாலே அப்பா என்ன போற பண்ணுன்றாங்க நைட்டு 3 மணிக்கு. இந்த குடும்பம்லாம் வேற இருக்கு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா காலேஜ் படிச்சுட்டு இருக்க டைம்ல ஒரு ட்ரிப்பு போனோம்னா ஒரு பேக் பேக், அதுல 2 ஜீன்ஸ் 2 டிஷர்ட் மேக்கப் ஐட்டம் போட்டு போயிட்டே இருப்பேன். ஆனா இப்ப அப்படியா? டயப்பர் எடுத்துட்டு போகணும். அப்போ சின்ன வயசுல டயப்பர் எடுத்துட்டு போகணும். பசங்களுக்கு ட்ரெஸ், இவருக்கு ட்ரெஸ், பசங்களுக்கு மெடிசன் அப்படின்னு பேகா வீட்டையே கட்டி கொண்டு போற அளவுக்கு இருக்கு. போனோம்னா கட்டுறது நீங்க, தூக்குறது ஹஸ்பண்ட் தானே? மக்களே ஆமாவா இல்லையா சொல்லுங்க. ஆமா, ஹஸ்பண்ட் தான் தூக்குறாரு. மக்களே இன்னொரு விஷயம் சிம்பிளா சொல்லி முடிச்சுக்கிறேன். கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்கிற வாழ்க்கை ஃப்ரிட்ஜில் வைக்கிற ஐஸ்கிரீம் மாதிரி. அது சுவையா இருக்கும், சூப்பரா இருக்கும், இனிமையா இருக்கும். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்க வாழ்க்கை நம்ம சென்னை 12 மணி வெயில்ல வைக்கிற ஐஸ் மாதிரி. அது முருகி ஊத்தி காஞ்சியே போயிடும். ஆமாவா இல்லையா? வெரி குட். அந்த ஃப்ரீசர் யாரு? சோ வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. வாய்ப்பு கொடுத்த பாலாஜி அண்ணாக்கு நன்றி. என்னோட டீம் எல்லாருக்குமே நன்றி. வணக்கம். கல்யாணத்துக்கு முன்பு தான் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருந்தது, மகிழ்ச்சியா இருந்ததுன்னு இவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் ஆணித்தரமாக அடிச்சாங்களோ அதை அவ்வளோத்தையும் பிடிங்கி போட்டு போயிட்டாங்க. அதை தொடர்ந்து கல்யாணத்துக்கு திருமணத்துக்கு பின் தான் வாழ்க்கை நல்லா இருக்குது பேச விட ரவி. இப்போ கல்யாணத்துக்கு பின் தான் மிக்க மகிழ்ச்சி. தலைப்பில் வந்து நான் ரெண்டு டாப்பிக்கில் உங்களுக்கு சொல்கிறேன். கேட்குதுங்களா? ஒன்று வந்து வரவு, இன்னொன்று உறவு. இந்த 2 டாப்பிக்கில் வந்து எப்படிலாம் வந்து நம்மளுக்கு மகிழ்ச்சி தருதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதல்ல உறவு பார்த்தீங்கன்னா மரியாதை. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு மரியாதை கிடைக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓகேங்களா? கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் மாப்பிள்ளைன்னு உங்களை அன்பாக கூப்பிடுவாங்க. நீங்கள் அதுவும் நீங்கள் மாமனார் மாமியார் வீட்டுலாம் போயிட்டீங்கன்னா உங்களை வந்து அவ்வளோ கவனிப்பாங்க. மாப்பிள்ளை வந்துட்டாரு, மாப்பிள்ளை சாப்பிட்றாரு, மாப்பிள்ளை உட்கார்றாரு, உங்களை வந்து சும்மாவே இருக்க விட மாட்டாங்க. அவ்வளோ ரெஸ்பெக்ட், அவ்வளோ மரியாதை கொடுப்பாங்க. அதெல்லாம் வந்து உங்களுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் கிடைக்கும். கல்யாணத்துக்கு முன்னாடி உங்களை வந்து யாருமே தெரியாது. அவங்களுக்கு நீங்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்கும் போக மாட்டீங்க. நீங்கள் அந்த மாதிரி அன்பு வந்து உங்களுக்கு வேற யாரும் கொடுக்கவே முடியாது. அதுதான் சுற்றுறதை தவிர வேற என்ன வேலை? சொந்தக்கார வீட்டுக்கெல்லாம் எப்போ போறீங்க? அதுவும் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் உங்களை வந்து உரிமையா என்னங்க வாங்க போங்கன்னு உங்க வீட்டில் இருக்கவங்க கூப்பிடுவாங்க, உங்க ஒய்ஃப். அதுக்கு முன்னாடி யாரும் என்னங்க கூப்பிட மாட்டாங்க. இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அப்படி கூப்பிடுறது இல்லைன்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் மரியாதை தேஞ்சு போய் கூப்பிடுறாரு. நோட்டீஸ் பாயிண்ட் வராங்க. அதுவும் அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க மாமனார் வீட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ மரியாதை. அதை வந்து ஃபர்ஸ்ட் கல்யாணம் ஆனவங்க தான் கிடைக்கணும் இல்லை. நீங்கள் எப்போ மறு வீட்டுக்கு போனாலும் சரி, தலை தீபாவளிக்கு போனாலும் சரி, பொங்கல், கிறிஸ்மஸ், நியூ இயர், பர்த்டே, எப்போனாலும் உங்களுக்கு அந்த மரியாதை இருந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? இந்த மரியாதைலாம் வந்து உங்களுக்கு கல்யாணம் ஆனவங்க தான் கிடைக்கும். அதுவும் நீங்கள் கல்யாணம் பண்ண ஒய்ஃப் சிஸ்டர் இருந்தாங்கன்னா அவங்க உங்கள் மாமாவை கூப்பிடுவாங்க பாருங்க. அப்போ வர மகிழ்ச்சி தான் உண்மையான மகிழ்ச்சி. கவுண்டமணி பிரதரா சார் நீங்க? ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி உங்களை யாரும் வந்து ஒரு இன்வைட்டோ பண்ண மாட்டாங்க. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் பாருங்க மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ்ன்னு போட்டு உங்கள் பேரை போடும்போது அந்த இன்விடேஷனை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி வரும் பார்த்தீங்களா? அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த அளவுக்கு எந்த ஃபங்க்ஷனுக்குமே போயிருக்க மாட்டீங்க. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் விடாமல் உங்கள் ஒய்ஃபை கூட்டிகிட்டு போயிட்டு எல்லாத்துக்கும் காட்டி எல்லாமே பண்ணும்போது நீங்கள் மகிழ்ச்சி பண்ணுறீங்களோ இல்லையோ, உங்கள் ஸ்பவுஸ் வந்து அவ்வளோ மகிழ்ச்சி பண்ணுவாங்க. உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு நல்ல கவனிப்பு இருக்கும். அப்புறம் இப்போ மரியாதை பற்றி பேசிதான் பார்த்தீங்கன்னா ரெக்கக்னிஷன். ஓகேங்களா? நீங்கள் கல்யாணம் ஆனவங்க தான் உங்களுக்கு வந்து ஒரு ஃபேமிலின்ற ஒரு ஸ்டேட்டஸே உங்களுக்கு கிடைக்குது. ஓகேங்களா? அதுவும் ஒய்ஃபு ஹஸ்பண்ட் இவங்க 2 பேரும் நீங்கள் சேர்ந்து இருக்கும்போது தான் இந்த சொசைட்டிலையும் உங்களுக்கு ஒரு ஸ்டேட்டஸு ரெக்கக்னிஷன்லாம் கிடைக்குது. அதுக்கு முன்னாடி இவங்க சொன்னாங்க சகோதரி
சொன்னாங்க இந்த மாதிரி பேச்சுலராக இருக்கும்போது 2 போட்டுட்டு நான் பாட்டுக்கு கிளம்பி வெளியே போயிடணும்னு சொல்லிட்டு. ஆமாம், கல்யாணத்துக்கு முன்னாடி 2 ஜீன்ஸு 4 டிஷர்ட் வச்சுட்டு எப்படினாலும் போவாங்க. ஆனால் கல்யாணம் ஆனாலும் நீங்கள் சூட் எடுப்பீங்க, கோட் போடுவீங்க, பட்டு புடவை எடுப்பீங்க, ஓகேங்களா? இதெல்லாம் எடுத்து போட்டதுனால உங்களுக்கு அப்போ ஒரு மகிழ்ச்சி வரும் பாருங்க. ஒரு சூட்டெல்லாம் போட்டுட்டு நீங்கள் எங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போங்க, எல்லாரும் உங்களே தான் திரும்பி பார்ப்பாங்க. அந்த மகிழ்ச்சி உங்களுக்கு டிஷர்ட் ஜீன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்காது. அந்த சூட்டு கூட கல்யாண நாள் மட்டும்தான் போட முடியும், அதுக்கு முடியாது. அது வியனால வந்து அடிக்கடி யூஸ் பண்ணலாம். நீங்கள் சென்னையில் போட முடியாது, ஆனால் வியனால அந்த சூட்டு வந்து உங்களுக்கு அடிக்கடி யூஸ் ஆகும். கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரே ரூம்ல இருப்பீங்க. ஒரே ரூம்ல இருந்துட்டு உங்களை வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு 3 ஜிம்மர் வீட்டுக்கே உங்களை வந்து கூட்டிட்டு போயிடுவாங்க. அதனால உங்களுக்கு உங்க ஒய்ஃப் பார்ட்னர்லாம் இருக்கும்போது உங்களை வந்து உங்க சொசைட்டில ஸ்டேட்டஸ் டெவலப் பண்றாங்க. உங்களுக்கு வந்து வாடகை வீட்டில் இருக்கிறவங்க சொந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. நீங்க வீணா பாஸ்ல போயிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து புதுசா கார் வாங்குறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்றாங்க. இது மட்டுமா, உங்களுக்கு லோன் போடுறதுக்கு வந்து நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க லோன் எடுக்கிறதாங்க நீங்க இன்ட்ரெஸ்ட் அதிகமாக பே பண்ணணும். இதே வந்து நீங்க ஃபேமிலியோட போனீங்கன்னா, அதுவும் ஒய்ஃப் அந்த பேர் லோன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ரொம்ப கம்மி. அதுவும் லோ அப்ளிகேட்டா இருந்தா இன்னும் ரொம்ப கம்மி. லோன் எடுத்துக்கலாம். இப்போ நம்மளே தனியா வந்து அடைக்கிறதும் 2 பேரும் சேர்ந்து அடைச்சிட்டா சீக்கிரமா லோன் முடிஞ்சிடும். அப்புறம் நம்ம ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் வந்து மகிழ்ச்சியா இருக்கலாம். பாயிண்ட் தலைவர், அந்த பாயிண்ட பாருங்க. நீங்க 30 வருஷம் அடைக்கிறதுக்கும் 15 வருஷத்துல அடைக்கிறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. ஓகே, சரி. இப்போ அப்புறம் சொன்னாங்க இந்த மாதிரி நான் ரொம்ப நேரம் அக்கா சொன்னாங்க இந்த மாதிரி கொஞ்சம் என்ன நல்லா பார்த்துருப்பாங்க, வீட்டில் வந்து முன்னாடி சந்தோஷமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் பொறுப்பு எப்போ வரும் பார்த்தீங்களா? கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பொறுப்பு வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்கள் மழை வர மாதிரி இருந்துச்சா என்ன நினைப்போம்? ஒரு டீ சாப்பிடணும், பஜ்ஜி சாப்பிடணும், இளையராஜா பாட்டு கேட்கணும், இந்த மாதிரி தான் யோசிப்பீங்க. இதே வந்து நீங்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் காய வச்ச துணி எடுத்துட்டு வருவீங்களா, அது அப்படி யோசிச்சீங்கன்னா அதுதான் வந்து உண்மையான ரெஸ்பான்சிபிலிட்டி, ஓனர்ஷிப்பு. இதெல்லாம் நீங்கள் போய் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டீ பஜ்ஜி எல்லாமே உங்களுக்கு தேடி வரும். ஓகேங்களா? நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி கூட பார்த்தீங்கன்னா நீங்களே தான் போய் குடிக்கணும். இப்போ சகோதரி பேசிட்டு இருக்கும்போது அவங்க பையனே வந்து தண்ணி கொடுத்தாங்க. இது வந்து எத்தனை பேருக்கு இதெல்லாம் தண்ணி கொடுத்தீங்க? இப்போ கல்யாணம் ஆகிறதுனால நம்மளுக்கு வந்து நல்லது இல்லைங்க, இந்த நாட்டுக்கே நல்லது. எப்படி சொல்றேன்னு கேளுங்க. கல்யாணம்னா முதல்ல கல்யாணம் மண்டபம் எடுக்கணும். அதுக்கு மண்டபத்தில் எத்தனை பேர் இருப்பாங்க, சாப்பாடு எத்தனை பேருக்கு போகிறோம், தங்க நகை வாங்குறோம், உங்களுக்கு ட்ரெஸ் எவ்வளோ வாங்குறோம். இதனால என்ன ஆகுது? நீங்கள் சந்தோஷம் இல்லாமல் அத்தனை ஃபேமிலியும் நீங்கள் சந்தோஷப்படுத்துறீங்க. ஓகேங்களா? இதனால நாட்டு பொருளாதாரமே இன்க்ரீஸ் ஆகுது, ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? நாடு வளர்ந்து ஆகுதுன்னா எல்லாரும் கல்யாணம் நாட்டு பொருளாதாரத்துக்காக கல்யாணம் பண்ண முடியும். இது இல்லையா? இப்போ நம்ம ஆஸ்திரேலியாவே பார்த்தீங்கன்னா நீங்கள் தனியாக சம்பாதிச்சு நீங்கன்னா உங்களுக்கு டேக்ஸ் அதிகம். இதே நீங்கள் ஃபேமிலியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு டேக்ஸ் கம்மி, பெனிஃபிட்டும் நிறையா இருக்கு. அதே சமயம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா கவர்மெண்ட்டே உங்களுக்கு படிப்பு செலவு, தங்குறதுக்கு எல்லாமே உங்களுக்கு அவங்க பார்த்துக்கிறாங்க. அதனால இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும்? இந்த மாதிரி தப்பான யோசிக்கிட்டு நிறைய பேர் வேலை எல்லாம் சுற்றுவாங்க, நாடு கடத்துறாங்களா பார்த்துக்கீங்க. சரி, ஆஸ்திரேலியா விடுங்க. இந்தியாவில் நீங்கள் வந்து கல்யாணம் ஆனால் தான் உங்களுக்கு ரேஷன் கார்டே கிடைக்கும் தலைவர். ரேஷன் கார்டு இருந்தால் தான் நீங்கள் வந்து ஒரு ரேஷன் போய் எல்லாம் பொருள் வாங்கலாம். அப்போ எப்படி மகிழ்ச்சி வந்து நான் சொல்றேன். உங்களுக்கு ஒரு 1000 ரூபா தருவாங்க. அது வாங்கும் போது ஒரு மகிழ்ச்சி வரும் பாருங்க. அது இல்லாத பொங்கல் வேஷ்டி, சேலை, கரும்பு இதெல்லாம் நீங்கள் கல்யாணம் ஆனவங்க தான் கிடைக்கும். கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்கள் போனீங்கன்னா உங்களை லைனில் கூட நிற்க விட மாட்டாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம தமிழ் சங்கத்திலே பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு இவ்வளோ மெம்பர்ஷிப் ஃபீஸ்ன்னு இருக்கு. நீங்கள் சிங்கிளாக வந்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட்டுக்கு 20 ரூபா கட்டணும், 20 ரூபா கட்டணும். இதே நீங்கள் ஃபேமிலியாக வந்தீங்கன்னு வச்சுக்கலாம், மொத்தமே ஃபேமிலியாக ஒரு வருஷத்துக்கே 120 ரூபா தான். இலவசம் 18 வயசுக்கு கீழே சேர்த்து சொல்லுவேன். எப்படி இருந்தாலும் நீங்கள் 6 ப்ரோக்ராம் நடத்துறீங்கன்னா 120 ரூபா ஆயிடும். நீங்கள் ஃபேமிலியாக பண்ணீங்கன்னு வச்சுக்கலாம், உங்களுக்கு மொத்தமாக ஃபேமிலிக்கே 120 ரூபா தான். அதனால நம்மளுக்கு பெனிஃபிட் ரொம்ப அதிகம் தான். அந்த காசெல்லாம் சேவ் பண்ணி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி பார்லர் போகணும். நீங்கள் கூட நீங்கள் தலையில் இருக்கிற முடிவுலாம் போட்டு
லேடிஸ்னா கொஞ்சம் பார்லருக்கு போகணும், இது ஜிம்முக்கு போகணும். கல்யாணம் ஆனால் எந்த பிரச்சனையுமே இல்லை. முடி கொட்டினா என்ன, தொகை வந்தா நம்ம பாட்டுக்கு நல்லா போகலாம். ஓகேங்களா? கல்யாணத்துக்கு முன்னாடி போற வர பொண்ணெல்லாம் பார்ப்பீங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் ஒன்று தானே பார்க்க முடியும். அதான் நம்ம கல்யாணம் ஆயிடுச்சு, அந்த தலைவலியே இல்லை நம்மளுக்கு. நம்ம வந்து எப்படி வேணா நம்ம ஃப்ரீடமா இருக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு இப்போ ஒரு லீவ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ திங்கட்கிழமை ஒரு லீவு. இதே நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த லீவில் என்ன பண்ணுவீங்க? சகோதரி சொன்ன மாதிரி தூங்கலாம் செய்யலாம். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள் எங்கனாலும் நீங்கள் ஃபேமிலியாக போகலாம் வரலாம். இப்போ உங்களுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி அது ஒரே ஒரு பண்டிகை வந்துச்சுன்னா அது ஒரு பண்டிகை, ஒரு லீவு. அதே நீங்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு லீவ் வந்துச்சுன்னா அது ஒரு செலிப்ரேஷன். நீங்கள் அதை பயங்கரமாக பிளான் பண்ணி கொண்டாடுறீங்க. ஓகே, உங்கள் ஃபேமிலி ஹாப்பியாக வச்சுருப்பீங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்களும் ஹாப்பியாக இருக்கீங்க. ஓகேங்களா? கடைசியாக நான் என்ன சொல்கிறேன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி சின்ன சின்ன இதெல்லாம் வரும். அதாவது சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காணல் நீர் மாதிரி கிட்ட போனீங்கன்னா மறைஞ்சிடும். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் அது வந்து ஒரு கடல் நீர் மாதிரி. வெறும் தண்ணீர் தான் மிஞ்சும், வெறும் தண்ணீர் தான் மிஞ்சும் கல்யாணத்துக்கு. அங்கதான் தலைவர் துன்பத்துக்கு தான் இன்பம் இருக்கும் தலைவர். அதே மாதிரி அடிக்கிற கை தான் அணைக்கும். ஓகேங்களா? அப்படிங்க அடி வாங்குறீங்க. அடிக்கிற கை தான் தலைவர் அணைக்கும். ஓகேங்களா? சூப்பர் ஸ்டார் கூட என்ன சொல்லியிருக்காரு? ஆண்டவங்களை நல்லவங்களை சோதிப்பான், ஆனா கைவிட மாட்டான். அந்த மாதிரி கல்யாணம் ஆனவொடனே சின்ன ஒரு முன்னப்பின்ன ஒரு சில விஷயம்லாம் நாங்கள் இருக்கோம். ஆனா மகிழ்ச்சியா இருக்கிறது வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் தான். இந்த வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் நன்றி. அதாவது நாலு வார்த்தையை பேசிட்டு போகாம கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கையில முன்னுக்கு போகலாம், ஃபினான்சியலா ஒரு மரியாதையா எந்த மாதிரி வாழ்க்கையில நடத்தலாங்கிறத வந்து ரொம்ப தெளிவா சொல்லிட்டு போயிருக்கிறாரு. ஆனா அதுக்கு வந்து நம்ம வினோத் அடுத்து பேச வர்றதுக்கு வந்து என்ன தெரியல. இருக்கும் அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் எனது இனிய பக்ரீத் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இங்கே எல்லாருக்கும் வந்தவங்களுக்கும் நன்றி, மைக் செட் பண்ணவங்களுக்கும் நன்றி, எங்கள் நடுவருக்கும் நன்றி. லைட் போட்டவங்களுக்கும் எல்லாருக்கும் தான். என்றும் இளமையாக இருக்கும், நியாயமாகவே பேசும் எங்கள் நடுவருக்கு முதற்கண் வணக்கம். நாங்க எல்லாருமே கல்யாணத்துக்கு முன்னாடி ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எதை பத்தியும் பயப்படாம கெத்தா பேச வந்திருக்கோம் எங்க டீம். ஆனா இந்த டீமை பாருங்க, வீட்டுக்கு போனா சாப்பாடு கிடைக்குமா கிடைக்காதா, வீட்டுக்கு போனா என்ன பிரச்சனை வருமோன்னு சொல்லிட்டு பயத்துல இவரை பாருங்க எவ்வளவு பயத்துல அவர் உட்கார்ந்துருக்காரு. வணக்கம் வணக்கம் வணக்கம். அந்த கவலை அவருக்கு இல்லை, அவரே சமைச்சு சாப்பிடுவாங்க. இல்ல நீங்க வரும்போது மனசாட்சியை புதைச்சிட்டு வந்துருவீங்களா? மனசாட்சியே இருக்கா நீங்க பேசும்போது? ரேஷன் கார்டுக்கும் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸுக்கும் கல்யாணம் பண்ண முடியுமா? இதுக்கு நியாயமா இருக்கா? கொஞ்சமாவது யோசிக்க வேணாமா? நீங்க பேசுற பேச்சுக்கு தான் வந்துட்டு இங்க பாருங்க, நேச்சரே வந்துட்டு கண்ணு அப்படியே கண்ணீரா வழியுது. என்ன பேசுறீங்க? டைமிங்ல பேசுறீங்க, அப்படியே அடிச்சு வேண்டியதான். ஸோ ஆனா ரவி பேசுனது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் ஃபர்ஸ்ட் டைம் பேசுறாரு, ஆனா ரொம்ப நல்லா பேசுறாரு. ஆனா அவருக்கு ரவின்னு பேர் வைக்கிறது போல ரெவின்னு வச்சிருப்பாங்க. என்னையா இருக்கு? கல்யாணம் பண்ணா லோன் கிடைக்குமா? எங்கேயாவது கிடைக்குமா? லோன்ன்றது கடன், கடன் நம்ம திரும்ப கொடுக்கணும், ஃப்ரீயா கொடுக்கல. அதுக்கு மேல என்னமோ சொன்னாரு, ஜிடிபி எக்கனாமின்றீங்க, ஷாப்பிங்ன்றீங்க. நீங்க சொன்னதுல ஒண்ணு விஷயம் கரெக்டானது. ஆஸ்திரியாவுக்கு வந்தா ஃபேமிலியா இருந்தா டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்கு, காசு வரும். ஆனா அவங்க எதுக்காக கொடுக்குறாங்க? நீங்க ஷாப்பிங் பண்ணுவீங்கன்னு கொடுக்குறாங்க. காசு வரும், ஆனா வராது. உங்க ஒய்ஃப் சுத்தி வருவாங்க. நீங்க வந்து இப்பதான் நம்புறீங்க, ஆஸ்திரேலியாவுக்கு அப்பயே புரிஞ்சிருச்சுல. இத ஹனிமூன் பீரியட் அவருக்கு
ஒய்ஃப் சுத்தி சுத்தி வருவாங்க, காசு வரும். இவரும் சுத்தி சுத்தி வருவாரு, ஆஸ்திரியாவை நல்லா சுத்தலாம், காசு வரும். ஆனா பர்ஸ் பற்றும். அப்புறம் ஏதோ சொன்னாரு, சரி அவரை கொஞ்ச நேரம் விட்டுலாம், நம்ம அக்கா கிட்ட வரலாம். அனிசாக்கா இன்றைக்கான டீச்சரா இருந்துகிட்டு இப்படி புடுகாண்டியா இருக்கீங்க. குடும்பத்துல என்ன பண்ணீங்க? குடும்பத்துல நீங்க தான் எல்லாமே பண்றீங்களா? எல்லா குடும்பத்துல எப்படியா நடக்குது? இன்னும் மரியாதையா அவர் எங்க மாமா தங்கமானவர். அவர் வந்து பிரியாணி போட்டாலும் சரி, பழைய சோறு போட்டாலும் சரி, அது பாட்டு சாப்பிட்டு ஜம்முன்னு கார் ஓட்டிட்டு ட்ருன்னு வருவாரு. எங்க வீட்டுல எல்லாம் அப்படியே நடக்கும். எங்க வீட்டுல எல்லாம் அப்படி நடக்கிறதே இல்லையே. அந்த மாதிரி எங்க வீட்டுல தான் கிடைக்கலையப்பா. சாப்பாடு கேட்டாலே சோத்து பண்டாரம் வந்துருச்சு பாரு. நீங்க பேசுறது, நீங்க பேசும்போதே பாத்தீங்களா, நீங்க அவங்க பேசும்போதே வந்துட்டு எல்லாமே மெட்டீரியல் லைஃப் வராது இல்ல. கல்யாணம் பண்ணா லோனு கிடைக்கும், கல்யாணம் பண்ணா ரேஷன் கார்டு கிடைக்கும், கல்யாணம் பண்ணா அது கிடைக்கும், கல்யாணம் பண்ணா எது கிடைக்கும். ஆனா ரவி பேசுனதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது ஒன்னே ஒண்ணு, மச் நெஞ்சி மாமா. ஆனா ஒன்னே ஒரு நான் ஒத்துக்கவே மாட்டேன். கொண்டாட்டி அதை இந்தியாவது மாமான்னு கூப்பிடுறாங்களா? டேய் வாடா வெளிய வேணா வந்துட்டு எங்க வாங்க வீட்டுக்கு போய் பாத்துறீங்களா? ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நான் ஒரு டெமோவே காமிக்கிறேன் பாருங்க. ஸோ நான் ரெண்டு கேள்வி தான் வச்சிருக்கேன். தாராளமா நல்ல சத்தமாவே பதில் சொல்லலாம். ஏன்னா நீங்க கூட்டத்துல பேச போறீங்க, யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அப்படியே ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா சோஃபா வரும், எங்க நடுவரும் வருவாரு, வீட்டுக்கு வந்து பஞ்சாயத்து பண்ணுவாரு. கவலையே படாது. இப்படிலாம் முடியாது. எதுவாக இருந்தாலும் பஞ்சாயத்து இந்த மேடையோட முடிஞ்சது. மற்ற விஷயம் வீட்டில் அவங்களே பார்த்துக்க வேண்டியது. ஸோ முதல் கேள்வி, யாரெல்லாம் இதே மனைவி இதே கணவனோட அடுத்த பிறவியிலும் அவரோடவே சந்தோஷமா வாழணும்னு சொல்றவங்க மட்டும் நல்லா சத்தமா கைதலுங்க. அடுத்த கேள்வி வரும், அடுத்த கேள்வி வரும். யாரெல்லாம் அடுத்த ஜென்மத்துல கல்யாணம் வேணாம், கேள்வியே ஒரு பக்கமா வராங்க, பணம் ஒரு பக்கமா சேர்ந்து பாருங்க. யாரெல்லாம் கல்யாணமே வேணாம், நான் முரட்டு சிங்களாவே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தடவை கை தருவாங்களா? இதுல இருந்தே ரிசல்ட் தெரிஞ்சிருச்சு. இதுக்கு மேல செல்வம் பேசினா என்ன? முக்கியமா ஒண்ணே ஒண்ணு, இவங்க எல்லாரும் பேசினதுக்கு அப்புறம் நான் யோசிச்சது, ஏன்னா எல்லாருமே இப்பெல்லாம் கட்சி ஆரம்பிக்கிறாங்க. நானும் ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல கட்சி ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். ஒரு கட்சி எல்லா ஆண்மகனுக்கும் ஒரே ஒரு கட்சி, கல்யாணம் ஆனவங்களுக்கு வருத்தப்படும் கணவர்கள் முன்னேற்ற கழகம். எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கணும். நடுவரே, உங்களுக்கு ஒரு பொசிஷன் இருக்கு, வேணும்னா உங்களை பிரசிடென்டாவே ஆக்கிடலாம். பொசிஷன் கட்டாயம் நான். ஸோ கல்யாணத்துக்கு முன்னாடி அழகை ரசிக்கிறாங்க. உண்மையிலே சொல்றேன், அழகை நல்லாவே ரசிக்கலாம். கல்யாணத்துக்கு அப்புறம் முடியுமா? யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கோங்க, புரியாதவங்க பக்கத்துல இருக்க புரிஞ்சவங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. டபுள் மீனிங்கா ட்ரிபிள் மீனிங்கா இது புரியலையே. என்னன்னா, நீங்க கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. என்கேஜ்மெண்ட் ஆன பொண்ணை வந்துட்டு நீங்க வெளியே கூட்டிட்டு போறீங்க, இல்லைன்னா லவர் கேர்ள் ஃப்ரெண்டை வெளியே கூட்டிட்டு போறீங்க. ட்ரெஸ் அவங்க அழகா போட்டிருக்காங்க, ட்ரெஸ் நல்லா இருக்குமா அப்படின்னு சொன்னோன்னே என்ன சொல்லுவாங்க? தேங்க்ஸ் அத்தான் சொல்லுவாங்க மாட்டாங்க? இல்ல தேங்க்ஸ் பேபி சொன்னாங்க. வருஷம் தான், அடுத்த வருஷம் தான் எதிர்பார்த்தாங்க. அதான் சொல்ல வரேன். என்னன்னா, இப்ப சின்ன தம்பி குஷ்பே சொன்னாங்கல்ல, அவங்க பேபி பார்த்துக்கோங்க. அது அவங்க பிரபு, இவங்க வந்துட்டு குஷ்பு மேடம் பேபின்னு கூப்பிடுவாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. கல்யாணத்துக்கு பிறகு சில குடும்பத்துல அப்படி இருக்கு. இது எங்க குடும்பத்துல என்ன நடக்குதுன்னா, அவங்க நல்லாவே ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க,
நம்ம பார்த்துட்டு அம்மா நல்லா ட்ரெஸ் பண்ணிருக்குமா, சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொல்லுவோம். அவங்க என்ன சொல்லுவாங்க, போன வாரமும் நான் இந்த ட்ரெஸ் தான் போட்டுருப்பேன், நீ பார்த்தியே இல்லையா? இல்லைம்மா நான் சரியா கவனிக்கல. இப்பதான் நீ பார்க்கறதே இல்லை. வீட்டுக்காரவங்க வரலன்னா தைரியத்தில் பேசாதீங்க. இருக்கிறதெல்லாம் கொட்டிக்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கு. அதனால தான் அவங்க அங்கேயே விட்டுட்டு வந்து. அதுக்கப்புறம் சரி ஓகே, இது மேல பேசினா நம்ம காலி அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவுமே பேசலாமா அப்படின்னு. இப்பெல்லாம் நீ எங்க பேசுற, இதுக்கு மேல பேசுவீங்களா? இதுக்கு மேல தோழி முடிச்சவனுக்கு. அதனாலதான் சொல்றேன், சிங்கம் எப்பயுமே சிங்கிளா தான் இருக்கும். சிங்கிள் எப்போ மிங்கிளாச்சோ அதோட காலி, ஜோலி முடிஞ்சு. 1000 பொய் சொல்லி கல்யாணம் பண்ணுவேன். கரெக்டா? இது எப்பயுமே சொல்ற வழக்கு. 1000 பொய் சொல்லி கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றது. ஆனா இப்போ பிள்ளைய பெற்றவங்க எல்லா அம்மா அப்பாவும் மாமனார் மாமியாரும் பொய் மேல போய் பேசுறாங்க. ஏன் தான் இப்படி பேசுறாங்கன்னே தெரியல. என் பொண்ணு ஆடுவா பாடுவா, அது வரைக்கும் ஓகே. ஆனா சமையல் பண்ணுவான்னு சொல்லிட்டு சொல்றாங்க பாத்தீங்களா? மனசாட்சி இருக்காதா இவங்களுக்கெல்லாம்? கூகுள் சம்பாதிக்கிறதே யூடியூப் வச்சுதான் இப்பெல்லாம். யூடியூப் வச்சு காலையில மத்தியானம் நைட்டு எல்லா வேலையும் அதுல தான் சமைக்கிறாங்க. சரி ஓகே, பொண்ணுங்க சைடு தான் அப்படின்னா பசங்க சைடு அதை விட அந்த அம்மா வரும். பையனை பெற்றவங்க, மை சன் இன்ஜினியரிங் கிராஜுவேட், டாப் ரேங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நாதாரி அரியர் வச்சு தான் கிளியர் பண்ணிடுவாங்க. அந்த அம்மா பொய்யா சொல்லுவாங்க. சரி ஓகே, மை சன் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அவனுக்கு சாஃப்ட்வேர்னாலும் என்னன்னு தெரியாது, இன்ஜினியரிங்னாலும் என்னன்னு தெரியாது, அதுல கோடிங் வருமா வராதான்னு கூட அவருக்கு தெரியாது. அதுக்கப்புறம் நிறைய பேர் சுற்றிட்டு தெரியுறாங்க. கரெக்ட். அதுக்கப்புறம் என் பையன் பங்களா வாங்கிட்டான், கார் வாங்கிட்டான், எல்லாமே வாங்கிட்டான். உங்க பொண்ணு நீங்க அனுப்புங்க, ராணி மாதிரி வச்சு பார்த்துக்கலாம். யாரு அந்த பையன்? இப்பதான் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் முடிச்ச பையன். இதெல்லாம் கனவுலன்னு சொல்லியிருக்கலாம்ல. இல்ல எல்லாம் அவங்க அப்பா வாங்கி வச்சது. இவன் பினாமி மட்டும்தான். இவன் எதுவுமே பண்ணல, சும்மா அங்க போய் உட்கார்ந்துருக்கான். பொண்ணு நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்றான். அந்த அம்மா உருட்டுன்னு ஒரு. ஸோ இந்த மாதிரி பொய் சொல்லி கல்யாணம் பண்ணவங்க எப்படி அவங்க வந்து சந்தோஷமா இருப்பாங்க? அது பாட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருக்க முடியும். ஸோ எதிர்பார்ப்பே இல்லாத ஒரு வாழ்க்கை கல்யாணத்துக்கு முன்னாடி தான். ஒரு எதிர்பார்ப்பும் இருக்காது. அவன் படிக்கல, நல்லா படிக்கிறான், நல்லா சம்பாதிக்கிறான், சரியா படிக்கிறான், எதுவாக இருந்தாலும் அந்த மொமெண்ட்ல வாழலாம். அதே வந்துட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் எதையோ நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கான் பையன். என்னன்னே புரிய மாட்டேங்குது, எதையோ நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கான். உடம்பு வாழ்க்கை ஓடுறாருன்னு. இதே பார்த்தீங்கன்னா நட்பு நம்ம சின்ன வயசுல வர்ற நட்பு அது கடைசி வரைக்கும். யோசிச்சு பாருங்க, பக்கத்துல உட்கார்ந்துருக்கவன் நம்பேன். பென்சில், நம்மளுக்கு பிடிச்ச பென்சிலோ பேனாவோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கேட்ட அவன் ஷேர் பண்ணா அவன் நண்பன். எல்லாருமே நண்பர்களா இருப்பாங்க. அவன் வந்துட்டு நல்ல நண்பன் கெட்ட நண்பன்லாம் இல்ல, நண்பன்னாலே நல்லவன் தான். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படி இருக்கா? யோசிப்பான், ரொம்ப யோசிப்பான். ஒரு நட்பு வருதுன்னா நம்மளுக்கு செட் ஆகலாம், நம்ம ஒய்ஃபுக்கு செட் ஆகுமா, இந்த ஒய்ஃபுக்கும் அந்த அம்மாவுக்கும் கரெக்டா வருமா, இல்ல சண்டை போட்டுப்பாங்களா, இல்ல இந்த பசங்களுக்கும் அந்த பசங்களுக்கும் ஓகேவா வருமா? எவ்வளோ யோசிச்ச பிறகு சில நட்பு லாங் லாஸ்டிக்கா இருக்கும். ஆனா பல நட்பு லாங் லாஸ்டிக்கா இருக்கிறது இல்லை. அதுதான் உண்மை. அதனால நட்பு கூட இளமையில வர்ற நட்பு தான் நல்லா முதுமை வரைக்கும் அழகா சந்தோஷமா இருக்கும். ஸோ கல்யாணத்துக்கு முன்னாடி நல்லா கேட்க, கல்யாணத்துக்கு முன்னாடி ஒய்ஃபுன்றவர் மன்மதன்ல வர ஜோதிகாரமாக, கல்யாணத்துக்கு முன்னாடி. கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க சந்திரமுகியா மாறதை நீங்க கண்ணால பார்ப்பீங்க. இதுவா என் நெக்லஸ், இதுவா என் கோடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே கண்ணால பார்ப்பீங்க, சந்திரமுகியா மாறுறோம். இதே பசங்களும் அப்படிதான். பசங்க வந்துட்டு அன்னியன் பட விக்ரம் மாதிரி வந்துட்டு சமத்தா அம்பி மாதிரி இருப்பான் சின்ன வயசுல. வரும்போது அப்படியே ரெமோவா மாறுவான்.
அதே கொஞ்ச நேரம் கழிச்சு கல்யாணம் ஆன பிறகு அவன் அந்நியானா மாறதை நீங்க பாப்பீங்க பாருங்க. மல்டிபிள் பர்சனல் டிஸார்டர் மாதிரி அவன் என்ன பண்றான் ஏது பண்றான் அவனுக்கே புரியாது. திடீர்னு நல்லா இருப்பான், திடீர்னு நல்லா பேசுவான், அவன் சொன்ன மாதிரி திடீர்னு அவனே புலம்பிக்கிட்டே போவான். ஐயோ லோன் கொடுத்துட்டாங்க, லோனை எப்படி அடைக்கிறது, கல்யாணம் பண்ணிட்டோமே லோனை கொடுத்து இப்படிதான் அப்படிதான் வருது விக்ரம அப்படின்னு சொல்லிட்டு வருது. கல்யாணத்துக்கு முன்னாடி அவன் நான் சொன்ன மாதிரி அந்த மொமெண்ட்ல இருக்கான், அந்த மொமெண்ட்ல நல்லா வாழ்றான். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் எதையோ தேடி ஒரு மெட்டீரியல் லைஃப் தேடியே அவன் ஓடிட்டு இருக்கானே தவிர அவன் அந்த சுச்சுவேஷன்ல இருக்கானான்னு தெரியல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா குழந்தைங்க இருக்காங்க, நம்மளுக்கு வந்துட்டு குழந்தைங்க நம்ம ஏதோ பெத்து போட்டோம் வளர்க்கணும்னு சொல்லிட்டு ஏதோ கஷ்டப்பட்டு வளர்க்கணும். முந்தின காலத்துல நம்ம ஊர்ல அடிச்சு கூட வளர்க்கலாம், ஆனா இங்க அடிச்சு வளர்க்க முடியுமா? அவங்க சொன்னாங்க குழந்தைய வளர்க்குறது அவ்வளோ அன்பா வளர்க்கணும்னு சொல்லிட்டு முடியுமா? இங்க நம்ம ஒன்று சொல்லும் போதே அவன் வேற ஒன்று பண்றான். டேய் கோவம் வருதா திட்டிர் வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போதே அவன் வந்துட்டு யோசிக்கிறான் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு போன் எடுக்கிறான். டேய் அம்மா அடிச்சிரு வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போதே அவன் போன் அடிக்கிறான். போலீஸ் எங்க அம்மா அடிக்க வராங்க, அடுத்த காலம் வர்றதுக்குள்ளே நீங்க முன்னாடி வருவீங்க. போறோம் போயிட்டே இருக்கு. ஸோ முக்கியமா நான் என்ன சொல்ல வரேன்னா, அம்மா அப்பான்றவங்க நம்ம வளர்க்குறாங்க, அதுக்கப்புறம் அவங்கள பார்த்துக்க வேண்டியது நம்ம எல்லாமே பண்றோம், நிறைய காசு இருக்கு, நல்லா சம்பாதிக்கிறோம், ஆனா அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது டைம். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் நம்மளால அதை கொடுக்க முடியுதா? அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நம்மளால கொடுக்க முடியலைன்னு சொல்லிட்டு ஒரு வேதனை இருக்கு. அந்த வேதனைய ஆண்களும் பண்றாங்க, பெண்களும் பண்றாங்க. அது பண்ண முடியலைன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதுக்கப்புறம் ஒருத்தர் பேச வருவாரு, பேசுறதெல்லாம் பொய்யா பேசுவாரு, பாட்டு பாடியே உங்களை மயக்குவாரு. ஆனா எதையும் நம்பாதீங்க, அவர் சொல்றது எதுவுமே கரெக்ட் இல்லை. இவ்வாறு வாய்ப்புக்கு நன்றி கூறி கல்யாணத்துக்கு முன்னா வாழ்க்கை ரொம்ப நல்ல சிறப்பாக இருக்கும், திருமணத்துக்கு அப்புறம் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குதுன்னு சொல்லி அவருக்கு நிறுத்தக்கூட முடியாத அளவுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு. நேரம் இல்லாத காரணத்தினால இல்லைன்னா இங்கே ஃபுல்லாக முடிச்சுக்கிறாரு. அவருக்காக எதிர்த்து பதில் சொல்லி அவரோட வாகனம் எல்லாத்தையும் முறியடிக்கிறதுக்கு நம்மளுடைய செல்வம் மின்சன் செல்வம் அவர்கள் வராங்க. அவர் என்ன செய்யறாரு பார்ப்போம். சொந்தங்கள் அனைவருக்கும், எனது அணியை சார்ந்தவர்களுக்கும், எதிரணியை சார்ந்த சுத்தமான செக்கில் உருட்டிய ஆட்டுகளுக்கும், செக்கில் ஆட்டிய உருட்டுகளுக்கும், நடுநாயகமாக மிக மகிழ்வாய் லொல்லு மன்னன், கலாய் கண்ணன், பெரும்பேச்சில் அண்ணன் எங்கள் தம்பி திரு ஐயூப் அவர்களுக்கும் ரொம்ப கொஞ்சம் புகழ்ச்சியா இருக்கு. இனிய மாலை வணக்கத்தையும் பக்ரீத் பெருநாள் வாழ்த்துக்களை மிக மகிழ்வோடு தெரிவித்துக் கொண்டு என் கண்ணி உரையை தொடங்குகிறேன். ஏன்னா நான் இதுவரைக்கும் பேசுனது இல்லை, ஒன்லி பாடுவேன். ஆனா நம்ம ஹோட்டல்ல சாப்பாடுகளை உப்புமா கொடுக்குற மாதிரி எனக்கு வந்து ஏத்துட்டேன். அதனால எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். நம்ம எல்லாம் வந்து நிறைய உருட்டிட்டு போயிருக்காங்க, நான் உருட்டெல்லாம் இல்லை. இங்க எல்லாரும் இருக்கீங்க, யார் கழுத்துலையோ காதலையோ மூக்கிலையோ கையிலையோ ஒரு குண்டு மணி தங்க என்னன்னு சொல்லுங்க. பொம்பளைங்களை நீ ஐயா கையை ஆம்பளைங்க போட்டிருப்பீங்க, ஆனா வீட்டுல கட்டி வச்சிருப்பீங்க. நீனே ஒரு தங்கம்பா. இப்பதான் சொன்னாங்க பொய்யா சொல்லாதீங்க. இந்த தலைப்பை வந்து பல தடவை கேட்டிருக்கோம், ஆனா இங்க நம்ம புதுசா பேச வந்திருக்கோம். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். பாட மாட்டேன்னு சொல்லி தானே வந்தீங்க. நீங்க மிளகு பச்சை சிவரை கொண்டு வரல, எப்படி பாடுறீங்க? மைக்க பார்த்தோன்னே ஆட்டோமேட்டிக்கா வாய் பாடுது. மனது மயங்கி என்ன உனக்கும் வாழ்வு வரும், மனைவி அமைவதெல்லாம் நம்ம பேசுறதே எல்லாரும் போட்டுருக்காங்க. நீங்க பாடுனீங்கன்னா வச்சு குடும்பம் போயிடும். அப்பப்ப இடையில பாட்டு வரும். பாட்டு கேட்காதவங்க யார் இருக்காங்க சொல்லுங்க? பிறந்ததுல இருந்து இறக்குற வரைக்கும் மக்கள் பாட்டு கேட்காம இருந்ததே இல்லை. 2 வரி தான்.
இங்க ஒரு உண்மையை சொல்ல வந்திருக்கேன். எதிரணியில இருந்து பேசிட்டு போன நல்லா உருட்டி போயிருக்காங்க. இவங்க எல்லாம் வந்து சும்மா பேசுறதுக்காக பேசிட்டு போறாங்க. நல்லா பாருங்க, அவங்க ஆர்த்தி எவ்வளவு விட்டுலாம். நம்ம வினோத் இருக்காரு, நம்ம தம்பி ராம்குமார் இருக்காரு, லவ் பண்ணி ஒத்த காலில் நின்று கல்யாணம் பண்ணாங்க. ஒத்த காலில் நின்று லவ் பண்ணாங்க. ஏன்னா இவர் சௌராஷ்டிரா, அந்த பொண்ணு வேற. ஆனா இவர் வந்து அந்த பொண்ணு நின்று ஏகப்பட்ட ஃபைட் பண்ணி கல்யாணம் பண்ணாரு. நம்ம ராம்குமார் இருக்காரு, அதுக்கு மேல. ஆனா இன்னைக்கு வந்து இவ்வளவு உருட்டுறாங்களே, அவங்க கல்யாணம் பண்ணி குழந்தை பக்காம இருந்தாங்க. அது ரெண்டு பிள்ளை பெற்று வச்சிருக்காங்க. 2 பேருமே குழந்தை பக்காம இருக்கணும், இல்ல சண்டை வந்து இருக்கணும், அப்ப சொல்லணும். 2 பேருமே 2 குழந்தைய பெற்று வச்சுட்டு எங்களுக்கு சந்தோஷம் என்னன்னு சொல்றாங்க. நம்ம வினோத்தை பாத்தீங்கன்னா 7up விளம்பரம் பார்த்திருப்பீங்க. ஒரு பையன் 7up குடிப்பான், குடிச்சிட்டு அந்த சொட்டு வந்து பணம் வாங்கிட்டு இருப்பான். பணம் வாங்கினா அதுல இருந்து ஒரு சொட்டு போய் அந்த பேப்பர்ல விழுந்துடும். உடனே அந்த பென்சில் எடுத்து அந்த கார்ட்டூனே தன்னை வரைஞ்சிக்கும். அப்படிதான் இருந்தார் கல்யாணத்துக்கு முன்னாடி. இது உங்க சின்ன வயசுல வாழ்த்து விளம்பரம் போல நிறைய பேருக்கு தெரியாது, நிறைய பேர் பார்த்துருக்காங்க. இன்னமும் இருக்குது அந்த விளம்பரம். அப்படி இருந்தாலும் இன்னைக்கு எப்படி இருக்காரு பாருங்க. நம்ம இப்ப இங்கிலீஷ் படத்துல வந்து டாம் க்ரூஸ் போயிட்டாரு, அடுத்த பார்ட்டுக்கு இவர் தான் கேட்டுட்டு இருக்காங்க. அவ்வளவு ஸ்டைலா இருக்காரு. அவ்வளவு காரணம் யாரு? ஜோதி. இங்க வந்து ஜோதி வந்து ஜோதிகா மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்றாரு. என்ன உருட்டாரு பாருங்க. சொல்லவே இல்லை. என்னது நம்ம வினோத்தோட எக்ஸ் தளத்துல போய் பாத்தீங்கன்னா கவிதையெல்லாம் வச்சிருக்காரு கல்யாணத்துக்கு முன்னால. அந்த கவிதையும் பார்த்து அந்த பொண்ணு கல்யாணம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்கா இது கூட இதா இருக்கும். அவர் எழுதியிருக்காரு, மல்லிப்பூல ஒண்ணு ஜாதி, போன மாசம் எங்க ஆயாவுக்கு போச்சு பேதி, உங்க அம்மா தான் என் பிள்ளைங்களுக்கு தாதி, என் கண்ணே ஜோதி, நான் தான் உங்களுக்கு பாதி அப்படின்றார். நம்ம ஆர்த்தி வீட்டு பக்கம் போனீங்கன்னா காலையில தினமும் ஒரு நாள் உனை மறவாத பிரியாத வரம் வேண்டும், உடலாலும் உயிராலும் பிரியாத வரம் வேண்டும், இமை போலே விடகாத நிலை வேண்டும், எனையாளும் மியத்தான் பாடுறாங்க. என்னவா உமி சாம்பல் அப்படின்னு கேட்டா உமா சங்கர உமீஸ் எழுதி வச்சிருக்காங்க. அப்படிலாம் லவ் பண்ணிட்டு இங்க வந்து இல்லாத உருட்டுறாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் ஒருத்தருக்கு நல்ல மகிழ்ச்சியே இருக்குது. கல்யாணத்துக்கு முன்னால பாத்தீங்கன்னா நம்ம ஆளுங்கெல்லாம் இந்த ஆடுகளம் படத்துல வர சென்றாயன் மாதிரிதான் இருப்பாங்க. நான் என்னையவே எடுத்துக்கங்களேன், நானே உடைஞ்சு போன ஓமக்குச்சி நரசிம்ம தான் இருந்தேன் கல்யாணத்துக்கு அப்புறம். இப்ப என்ன பாருங்க, எங்க வீட்டுக்காரமா வந்ததுக்கு அப்புறம் தான் 2வது நான் எங்க அப்பாவை ஃபாலோ பண்றேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்க அப்பா எங்க அம்மாவுக்கு சண்டை வந்ததே கிடையாது. எங்க அம்மா அவ்வளவு திட்டுவாங்க. எங்க அப்பா எதுக்குமே அவங்களுக்கு கோபப்பட்டதே இல்லை. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்க அப்பாவுக்கு காது கேட்காங்க. அதனால அதையே நான் ஃபாலோ பண்ணேன். எங்க வீட்டுக்காரம்மா வந்து என்னை ஏதாவது பேசினாலும் திட்டினாலும் நான் வந்து அப்படியே காதுல வந்து ஹெட்போன் மாட்டிக்கிட்டு சமைக்க போயிருப்பேன். சமைக்க போயிட்டோம்னா நம்ம வீட்டுக்காரமாட்ட நம்ம ஏன் சண்டை போடுறாங்க, நம்ம வீட்டுக்காரமாட்ட என்னன்னா டைலர் எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா வேண்டிய ட்ரெஸ் தச்சு கொடுத்துருவேன், அவங்களுக்கு வேண்டியதை செஞ்சு கொடுத்துருவேன். இவங்க நம்ம ராம்குமார்லாம் பாருங்க, இப்ப பேச வராரு. அடுத்து இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அவர் வந்து பேச்சுலர் பார்ட்டி போறாரு. ஏன்னா வாரம் ஆனா கிரிக்கெட் போறாரு. அங்க யுவா தனியா உட்காந்து 2 பிள்ளைங்களையும் கட்டி வச்சுக்கிட்டு அல்லோடப்படுது. ஆனா அவர் வந்து பேச வந்திருக்காரு, நான் கல்யாணத்துக்கு முன்னால தான் ஜாலியா இருந்தேன்னு சொல்றாரு. கல்யாணத்துக்கு முன்னால நம்ம ராம்குமாரை பார்க்கணும், பார்க்கறதுக்கே பாவமா இருக்கும். ஏன்னா ஒரே ரூம்ல 5-6 பேர் தூங்கிக்கிட்டு இன்னைக்கு எவ்வளவு நல்லா இருக்காரு. அது யுவா வந்ததுக்கு அப்புறம் தான். ஆனா நம்மளும் வந்து பெருசா கவிதையா பாடினாரு யுவாவை பார்த்து. யுவா உண்மையே எனக்கு இருக்குது ஆவா, நீ இல்லன்னா எனக்கு ஏது புவா, கொண்டுட்டு வா ரவா, ஒரு தட்டுல கொட்டு தவா, நம்ம 2 பேரும் கேட்டுவோம் அகலவா அப்படின்லாம் ஒரு கவிதை எழுதிட்டு இன்னைக்கு வந்து நான் கல்யாணத்துக்கு முன்னாலதான் சந்தோஷமா இருக்கேன்ற. இந்த கவிதை அவருக்காக நீங்களே எழுதுறீங்க. சாப்பாட்டு பொருளாவே வருது. குமாருக்கு பொண்ணு பிறந்தப்ப அவர் இருந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. அவ்வளவு சந்தோஷப்பட்டாப்ல. ஏன்னா அவங்க வீட்டுல பொம்பளை பிள்ளையே இல்லை, இதுதான் முதல் பிள்ளை. அதை வந்து பாட்டு பாட தெரியாதுனாலும்
அவர் அவ்வளவு அழகா பாடினார் வந்தால் மகாலட்சுமின்னு. என்னைய பாட சொன்னாரு, எப்பா முடியலப்பா, ஹாஸ்பிட்டல்ல பாடினா எல்லாரும் ஓடி போயிருவாங்க, தமிழ்ச்சாங்க என்ன அடைச்சி வச்சிருக்காங்கன்னு சொன்னேன். சின்னஞ்சீரு கூட்டுக்குள்ளே சொர்க்கம் இருக்கு, அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு, பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டாயே இருக்கு, அட பாசம் மட்டும் போதும் கண்ணே காசு பணம் எண்ணத்துக்கு அப்படின்னு பாடிட்டு சமீபத்துல அவரு யுவா ஏதோ சமைச்சுக்கிட்டு இருக்குது, நம்மால் போயிருக்காரு. அவங்க யுவாவோட அம்மாவும் அங்க வந்துட்டு இருக்காங்க. போனானே இங்க இருந்து நம்மால் போய் என்ன வாசமா இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காரு யுவாட்ட. ஒரு ஸ்வீட் ஒரு முழு நேர வேலையாக ஒரு வீடியோ செஞ்சிருக்கீங்க போல, ஒரு ஜாமுனே குலோப் ஜாமுன் செய்கிறது அப்படின்னு யுவாவை பத்தி சொல்லியிருக்காரு. யுவா சொல்லிச்சு, நான் செய்யலங்க, உங்க மாமியார் தான் செஞ்சாங்க, ஒரு ஸ்வீட் கம்பெனியே ஸ்வீட் செய்கிறது அப்படின்லாம் உருட்டிட்டு இங்க வந்து நான் தனியா இருந்தா தான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு பேசுறாரு. இன்னொரு பாட்டு பாடுறேன், அப்பயே சொல்லியிருக்கிறாங்க, கல்யாணம் கல்யாணம் வேணும் வாழ்வில் கல்யாணம், உல்லாசமாகவே உலகத்தில் வாழவே மாப்பிள்ளையாகி ஆனந்தமாகி மணமாலை சூடிடும் கல்யாணம் கல்யாணம் கல்யாணம், மங்காத இன்பமே மனைவியினாலே மாமியார் வீடு சொர்க்கத்தை போலே, மாமியார் வீடு சொர்க்கத்தை போலே, ஆணுக்கு பெண்ணோ பெண்ணுக்கு ஆணோ வேணும் கட்டாயம் வாழ்விலே கல்யாணம் வேணும் கல்யாணம் வாழ்விலே, கல்யாண வைபவம் பட்டணம் என்னோ பட்டிக்காரோ கட்டின ராஜா அடிமுன் போடா ஜிகனக்கு திக்குதா ஜிகனக்கு திக்குதா ஜனக்கு 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 ஜனக்கு. ஹே நல்லா பாடுனீங்க, ஆனா இங்க பட்டிமன்றம் நடக்குது, பாட்டுக்கு பாடி போட்டி நடக்குது. பிள்ளைங்க கல்யாணத்துக்கு இப்ப எனக்கெல்லாம் பாருங்க, என் பையன் கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க போறது ஒரு பெரிய சந்தோஷம் இல்ல. நம்மால வீட்டுல சட்டியோட பெட்ரூம்ல வச்சு சாப்பிடுறாங்க, ஆனா பொண்ணு பார்க்க போனாங்கன்னா பொண்ணு வீட்டுல ஒரு காபி கொடுத்தாலோ மிக்சர் கொடுத்தாலோ அது என்னமோ பார்க்காத மாதிரியே உட்கார்ந்து இருப்பாரு. போனை பாக்குற மாதிரி நோட்டுவாரு, இப்படின்னு பொண்ணை காட்டுவாங்களான்னு. ஏன்னா பொண்ணு வர வரைக்கும் அவருக்கு தாங்காது, அங்க வேர்த்து போட்டு அவருக்கு ஏன்னா ஃபேன் போட்டுருப்பாங்க. சரி மாப்பிள்ளைக்கெல்லாம் வராதுன்னு பக்கத்துல இருந்து ஏர் கூலம்லாம் வாங்கி வைப்பாங்க, பாத்தீங்கன்னா அங்க வேர்க்கும். அப்படிலாம் இருந்தால்தான் நம்ம ராம்குமார் இந்த பொண்ணையும் முடிச்சு கொடுத்துருக்கீங்களா இல்ல கலாச்சி விடுங்களான்னு பயம் இருக்குங்க. இப்ப நான் தான் என் பையனுக்கு பொண்ணு பாக்குறேன், ஏன்னா எனக்கெல்லாம் அந்த கொடுப்பனை இல்லை. சொந்தக்காரங்கெல்லாம் வந்து சொந்தத்திலேயே பொண்ணை பார்த்து கட்டி வச்சுட்டாங்க. அதனால எனக்கு இருந்த ஆசையெல்லாம் சேர்த்து வச்சு என் பையனுக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்கிறேன். நாங்க சந்தோஷமா இல்லையா? உங்க மனைவி சொந்தக்காரன் கல்யாணம் சேர்த்து இல்லையா, நீங்களே சுத்தி சுத்தி கல்யாணம் பண்ணி தானே கேள்விப்பட்டிருக்கோம். சின்ன சின்ன ஊழல் இருந்தா தான் லைஃப் ருசிக்கும். குடும்பம்ன்றது ஒரு சுகமான சுமை. இப்ப கல்யாணம் ஆகி 50 வருஷம் ஆனவங்க சொன்னா கூட பரவாயில்ல, சரி இப்பதான் நீங்க கல்யாணமே ஆரம்பிச்சிருக்கீங்க, ஆரம்பிச்சு என்ன 2 குழந்தை தான் பிறந்திருக்கு. இப்ப ஐபிஎல் மேட்ச் எடுத்தோடனே நீங்க வந்து ரிசல்ட் கேட்டா எப்படி? இப்பதான் மேட்ச் பார்த்து ஓடிக்கிட்டு இருக்கு, அதுலாட்டி நீங்க வந்து எனக்கு ரிசல்ட் வேணும் அப்படின்ற மாதிரி நீங்க பேசுறது. இந்த ஒரு சிலர் சொல்லுவாங்க, எனக்கு இந்த இவங்க சொல்றப்ப தெரியுது, இந்த காசு இருக்கிறவங்க சொல்லுவான் காசுல சந்தோஷமே இல்லைன்னு சொல்லுவான். அது மாதிரி அனுபவிச்சுட்டு வந்து சொல்றாங்க. எனக்கே இதை சொல்றதுக்கு இன்னும் தகுதி வரல, ஏன்னா எனக்கு இன்னும் வயசு அதான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்ப ஒரு 60 வயசு 70 வயசுக்கு மேல உள்ளவங்க எல்லாம் வந்து சொன்னாங்கன்னா அதை நம்ம நம்பலாம், சரி அப்படின்னு. நாங்கெல்லாம் இன்னும் அனுபவிக்கல, எல்லாம் அனுபவிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் சொன்னாதான் அதுல ஒரு அர்த்தம். அதுக்குதான் அன்னைக்கே பாடியிருக்காங்க, பனிமழையில் தவம் இருக்கும் மாமுனியும் கொடிப்படையுடனே பவனி வரும் காவலனும்னு பாடியிருக்காங்க. எந்த இதுலையுமே யாருக்குமே தனிமைன்றது இனிமே இல்லை. பேச்சுலரா இருக்க நம்ம எல்லாருமே பேச்சுலரா இருக்கிற எல்லாருமே ஆணோ பொண்ணோ நம்ம 24 கேரட் தங்கம் மாதிரி. தங்கத்தை நீங்க காதல கழுத்துல போட்டுக்க முடியுமா? முடியாது.
அதை அடிச்சு உருக்கி அதை ஒரு நகையா போட்டாதான் போட முடியும். அது மாதிரிதான் நமக்கு லைஃப்ல வர்றவங்க நம்மளுக்கு வந்து என்னென்ன திட்டு, சண்டை, சச்சரவு இதெல்லாம் வந்து நம்மளை அடிச்சு விதிச்சு உருக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஒரு நல்ல நகை வர்ற மாதிரி நம்ம நல்ல குடும்பமா வரோம். இப்ப எடுத்தோடனே சொல்லிடக்கூடாது. இப்ப கடைசியா இப்படி சொல்லி முடிக்கிறேன் நானு. வாழ்க்கைன்றது ஒரு அழகான வண்ண ஓவியம் இல்லைன்னா அழகான சிலை அப்படின்னு. ஓவியத்துக்கு வண்ணம் கூட்டத்தான் அழகா இருக்கும். சிலைய கல்லு குறைக்கதான் சிலை அழகான சிலை உருவாகும். அது மாதிரி பொட்டாட்டிக்கிட்ட அன்பை கூட்டுங்க, வாயை குறைங்க, எப்பொழுதுமே சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கலாம். கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எல்லாருக்கும் மகிழ்ச்சி இருக்குது, கல்யாணத்துக்கு முன்னால மகிழ்ச்சி இருக்குன்னு சொல்றதுதான் சுத்தமான உருட்டான பொய். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி. இன்னொரு அழகா அவருக்கே உள்ள தோணியில பாட்டு பாடி சமையல் கடையில் உள்ள எல்லா சமையலும் எடுத்து நல்லபடியாக பேசி எதிரணியை பேச முடியாத அளவுக்கு வாயை கூட்டி வச்சுட்டு போயிருக்கிறாரு. பார்ப்போம் இவர் வந்து எவ்வளவு பேசுறாரு, அவருக்கு எப்படி கொடுக்க, இவரும் பாடியே சொல்றாங்க பார்ப்போம். இங்கு கூடியிருக்கும் அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் வணக்கம். எங்களுக்கு சாதகமாக தீர்ப்பை சொல்லிவிட்டு வீட்டுக்கு போய் அடி வாங்க போற எங்க மாவீரன் ஐயப்பனுக்கும் வணக்கம். எனக்கு நீ தீர்ப்பிட்ட போல நடுவர்களே, இந்த 3 பேரை பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. ஏன்னா 3 பேருமே 3 விதமான பொய்யை சொல்லிட்டு போய் உட்காந்துட்டு இருக்காங்க. முதல்ல நம்ம அனிசாக்கா. அனிசாக்காவோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவங்க வீட்டுக்காரர் வந்து ஒரு ப்ரொடியூசர், அவங்க பெரிய பையன் வந்து ஒரு டைரக்டர், சின்ன பையன் வந்து ஒரு ஆக்டர். அதனால அவங்க ஃபேமிலி வந்து சினிமா பேக்ரவுண்ட்னால ரீலா சுத்தி போய் உட்காந்துட்டாங்க. கலை கொடுப்போம், அவ்வளோ கலை கொடுப்போம். அடுத்தது நம்ம ரவி அண்ணன் பட்டிமன்றம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு, தம்பி நான் இந்த பக்கம் தான் பேசுவேன், ஏன்னா எனக்கு வீட்டில் அடிவாங்க தெம்பு இல்லை தம்பி, அதனால நான் இந்த பக்கம் மட்டும் தான் பேசுவேன் அப்படின்னு. அதுவே ஒரு 2 நாளுக்கு அப்புறம் வந்து, தம்பி நான் சாட் ஜிபிடியில போட்டு பார்த்தேன், எனக்கு இந்த பக்கம் பாயிண்டே கிடைக்கல, நான் அந்த பக்கம் வந்துடுறேன். நாங்க சொன்னோம் இங்க ஏற்கனவே, ஏன்னா இங்க கண்ணடிச்சா 100 பேர் வந்து பேசுவோம் அந்த பக்கம் வந்து, இங்க ஏற்கனவே ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு, அதனால நீங்க இங்கேயே உட்காந்து பேசுங்கன்னு சொல்லிட்டோம். அடுத்தது 3ஆவதா உட்காந்துட்டு இருக்காரு இவரு செல்வண்ணன். இவரை மட்டும் என்னால் ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா முதல்ல எங்க பக்கம் வந்து பேசுறாரு, நாங்க என்ன சொன்னோம் அங்க ஏற்கனவே ஃபுல் ஆயிடுச்சு நீங்க வந்து பேசுங்கன்னு சொன்னோம். இவர் என்ன சொன்னாரு, இல்ல எனக்கு நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படின்னாரு. இப்ப என்ன சொல்றாரு, உருட்டா உருட்டிட்டு இருக்காரு. அவரு உருட்டிட்டு இருக்காரு, எங்களை உருட்டுங்கிறாரு. இவர் உருட்டு கடையில அடி வாங்க சொல்லல, எங்களை பார்த்து உருட்டுங்கிறாரு. அது இல்லாம இவர் எதனா பேசினா நம்ம எதனா பேசலாம், இவர் பாட்டு போயிட்டாரு. நான் என்னத்த நான் பேசுறது சொல்லுங்க. இதுதான் ஆடுற மாட்டா ஆடி கிடக்கணும், பாடுற மாட்டா பாடி கிடக்கணும். அவர் பாடியிலே பாடி சொல்லுங்க. யாரு மாடுது? சரி விடுங்க, அவரோட உடம்பு அவர் வாங்குறாரு அடி, நம்மளுக்கு என்ன, நம்ம டாபிக் போலாம். வாழ்க்கையில மிகவும் மகிழ்ச்சியான தருணம் கல்யாணத்துக்கு முன் அல்லது கல்யாணத்துக்கு பின். நான் கல்யாணத்துக்கு முன் என பேச போறேன். நடுவர்களே, அடுத்த 15 நிமிஷம் எனக்கு கல்யாணம் ஆகல, என் பொண்டாட்டி இங்க இல்ல, அவங்களுக்கு தெரியுமா? இது 2 மட்டும் எனக்கு ஞாபகப்படுத்தாம பாத்துங்க. நீங்க உன் குழந்தை பின்னாடியே வந்து நிக்க போகுது. நடுவர்களே, கல்யாணத்துக்கு முன்னாடி லைஃப் வேற. நம்ம இஷ்டத்துக்கு போகலாம், நம்ம இஷ்டத்துக்கு வரலாம், நம்ம எதனா சாப்பிடலாம். இதுவே கல்யாணத்துக்கு பின்னாடி பாருங்க, அவங்க போடுறதான் சாப்பிடணும், அவங்க சொல்றதான் செய்யணும். நடுவர்களே, ஒருத்தருக்கு கல்யாணமே ஆகாம ரோட்ல நடந்து போனா அவனை பார்த்து என்ன சொல்லுவாங்க, கல்யாணமே ஆகல, ஒரு மொட்டை பையன். ஆனா சொல்றவனுக்கு பார்த்தோன்னா முடியே இருக்காது, அவனுதான் மொட்டை பையன். ஒரு எக்ஸாம்பிள் உட்காந்துட்டு இருக்காரு. ஏதோ உங்களுக்கு தனிமையா ரியாக்ட் பண்றீங்க. நடுவர்களே, நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம அம்மா கிட்ட உரிமையா கேட்கலாம், இதை செஞ்சுதாங்க அதை செஞ்சுதாங்க. இல்ல அவங்க நம்மள கேட்பாங்க, இன்னைக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி. இப்ப நம்ம தான் கேட்கணும் மனைவி கிட்ட. இப்ப கேட்கறது கூட இல்லை.
இப்போ என்ன நம்ம எதனா கேட்டோம்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரிட்ஜில் என்ன இருக்குன்னு பாருங்க. அந்த ஃப்ரிட்ஜை தரனா ஒரு 6 மாசம் உட்காந்து சாப்பிடலாம். அந்த மாதிரி தான் இருக்கு அந்த ஃப்ரிட்ஜ். இப்போ நடுவர்களே, கல்யாணத்துக்கு முன்னாடி சுதந்திரமா இருக்கலாம். நடுவர்களே, எனக்கு கல்யாணம் அரேஞ்ச்லாம் பண்ணிட்டு ஒரு சத்திரம் பார்க்கறதுக்காக போயிருந்தேன். அந்த சத்திரம் பார்க்கும்போது சத்திர ஓனர் என்ன சொன்னாரு, இந்த கல்யாணம் ஆகணும்லாம் ஓன்னு இருக்கிறான்னு சொன்னான். இதே ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் எங்கள் சித்தப்பா பையனுக்கு கல்யாணம். அவனுக்கும் சத்திரம் பார்க்கறதுக்காக போகணும். அவனுக்கும் அதே டைலாக தான் சொன்னாங்க, கல்யாணம் ஆனவங்களாம் ஓன்னு இருக்காங்கன்னு சொன்னான். ஓடு பையன். நான் வந்து எனக்கு அப்போ புரியலை. ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் புரிஞ்சு. அவன் எங்கள் சித்தப்பா கிட்ட நான் கேட்டேன், சித்தப்பா அவனுக்கு ஃபர்ஸ்ட் கல்யாணம் ஆயிடுச்சா பாருங்க அப்படின்னு. அவன் என்ன சொன்னான், அவன் கல்யாணமே அவளும் ஒரு சித்த பையன்பா அப்படின்னு. அவன் பாருங்க, அவன் எவ்வளோ தெளிவாக இருக்கான். ஊருகள்லாம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அவன் உட்காந்து சந்தோஷமா பார்த்துட்டு தான் இருக்கான். நடுவர்களே, எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு 2 நாளுக்கு அப்புறம் எங்கள் மாமனார் வீட்டுக்கு நான் சாப்பாடு விருந்துக்கு போனேன். விருந்துக்கு போயிட்டு உட்காந்து சாப்பிட்ட பிறகு என்னை பார்த்து அவர் சொன்னாரு, பா எனக்கு ஒரு பெரிய பாரம் என்ன இறக்கி வச்சிட்டோம்பான்னு சொன்னாரு. எனக்கு அப்போ அது புரியவே இல்லை அவர் என்ன சொன்னாருன்னு. ஆனால் இப்போ புரியுது எந்த பாரத்தை இறக்கி வச்சாருன்னு சொல்லிட்டு. நடுவர்களே, கல்யாணத்துக்கு பின்னாடி எவ்வளோ பிரச்சனை இருக்கு. சும்மா ஏதாவது சின்ன பிரச்சனைனா இப்போ நம்ம சொல்வதெல்லாம் மூலமே லட்சுமி அக்காயில போய் உட்கார வச்சிடறாங்க. அங்க பேசி அங்கேயே முடிச்சு தள்ளி விட்டுறாங்க. காசு இருக்கிறவன் என்ன பண்றான், டீசெண்டா கோர்ட்டுக்கு போறான். இப்போ கோர்ட்டுக்கு போனா அங்கேயே ஒரு ட்விஸ்ட் வந்துருச்சு. 40 லட்சம் ட்ரெண்டிங்ல போகுது நியூஸ். இப்போ 40 லட்சம் நியூஸை பார்த்து நம்ம மக்கள் எல்லாம் ஒரு வணக்கத்தை இல்லை 2 வணக்கம் போட்டாங்க. ஸோ இவ்வளவும் சொல்லி பேச்சுலர் பசங்கள்லாம் கல்யாணம் பண்ண போறேன்னு சொன்னாங்கன்னா அவங்க வாழ்க்கை விரைவிக்கிறேன். நன்றி. நான் கேட்ட 15 நிமிஷம் முடிஞ்சிச்சு. ரெக்வஸ்ட்டை வாபஸ் வாங்கிக்கிறேன். இந்த மாதிரி நீங்களாம் கொஞ்சம் சீக்கிரமே முடிச்சுட்டீங்க. இந்த மாதிரி யாராவது ஒரு 15 நிமிஷம் சந்தோஷமா இங்கே வந்து பேசணும்னா வந்து பேசுங்க. போகும்போது ஒரே ஒரு பெயின் கில்லர் வாயில போட்டு போயிடுங்க வீட்டுக்கு. வாழ்க்கை கொண்டாடி. நன்றி, வணக்கம். இருதரப்பும் அவங்களோட வாதத்தை ரொம்ப நல்ல முறையில் பேசி நமக்கு தெளிவுபடுத்தணுன்ற முறையில் முயற்சியில் ஈடுபட்டு ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறோம். அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி வேணாலும் வாழலாம், அவங்க விருப்பப்பட்ட மாதிரி, அவங்களுக்கு எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லை. அப்படியே இருந்தாலும் அதை மீறிடுவாங்க, மீறி நடக்கலான்ற ஒரு சுதந்திரம் இருக்குதுன்ற மாதிரி ஒரு தரப்பு வாதத்தை வச்சுருக்காங்க. அடுத்த தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அந்த ஃப்ரீடம் எங்களுக்கு கிடைக்குது. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நாங்கள் அந்த ஃப்ரீடத்தோடு இருக்கிறோம், எங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் செய்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்களோட வாதத்தையும் அவங்க செய்கிறாங்க. ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க என்னெல்லாம் நினைச்சாங்களோ அதை எல்லாத்தையுமே அவங்க கண்ட கனவு எல்லாமே கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க அதை வந்து சாதிக்கணுன்ற முறையில் அவங்க அந்த முயற்சியில் ஈடுபடணும். அதில் அவங்க வந்து வெற்றி பெறணும். கல்யாணத்துக்கு முன்னாடி நமக்கு வந்து நிறைய பேர் அன்பு செலுத்துவாங்க, நம்ம செய்கிற சின்ன சின்ன தப்புகள் எதுவாக இருந்தாலும் மன்னிச்சு விட்டுருவாங்க. இது வந்து மற்றவங்க கிட்ட நம்ம பெறுற அன்பு. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம வந்து மற்றவங்களுக்கு அன்பை கொடுக்குறோம். எப்பவுமே வந்து நம்ம வாங்குறதை விட கொடுக்கறதுல தான் மகிழ்ச்சி அதிகம். அப்போ மகிழ்ச்சி அதிகம் போது திருமணத்துக்கு அப்புறம் மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக, அப்பா அம்மாங்களுக்காக, இவங்களுக்காக நம்மளோட சந்தோஷங்களை விட்டு கொடுக்கறது வந்து மகிழ்ச்சி ரொம்ப அதிகமான இருக்கு. அந்த மகிழ்ச்சியை வந்து எப்போ இது பண்ணாலுமே ஈடுகட்ட முடியாது. அதனால நம்ம திருமணத்துக்கு அப்புறம் மற்றவங்களுக்காக நம்மளோட விட்டு கொடுத்து வாழ்ற மகிழ்ச்சி தான் சிறந்தது. அதனால திருமணத்துக்கு அப்புறம் கிடைக்கிற மகிழ்ச்சியை வாழ்வில் மிக அதிகமான மகிழ்ச்சி என்று வாய்ப்புக்கு நன்றி கூறி இந்த பட்டிமன்றம் இதான் ஃபர்ஸ்ட் டைமு. கீழே இருந்து எவ்வளோ வேணாலும் பேசுவோம், மேலே வந்துட்டோம்னா எப்படின்னா இப்படிதான் இருக்கும். அதனால தடங்கள் எது இருந்தாலும் எதுவும் தப்பா நினைக்காங்க, நல்ல கமெண்டே கொடுங்க. அடுத்த தடவை நல்லபடியாக பேசுவோம். எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பண்றாங்க.
ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அழிவு பண்ணால நான் கேட்டிருக்கேன், எவ்வளோ தடவை ஸ்டேஜ்ல ஏறிங்கன்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் டைம் ஏறி நல்லபடியா நடுவரா நடந்திருக்காரு. ஸோ பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் எவ்ரிவன் ஆன் ஸ்டேஜ்.